எங்களை முதல் குட்டிமலை தங்கத்துறையாக்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க. சாப்பாட்டு கையை கழுவி போட்டு அதை வெளியால் ஊற்றாங்க, உள்ளுக்கு பக்கெட்டில் போட்டு வைக்க வச்சுருந்த வந்தால் அடித்தால் கண்ணெல்லாம் மிரிகின்றன. அப்படி எங்களுக்கு நாங்கள் சில இதில் தயாரிப்போல இருக்கிற இதில் வச்சு கொண்டு நாங்கள் செய்கிறது. நாங்கள் கீழே பிடிக்க புலிகள் கிட்டன் மேலே பிடிச்சானா இல்லை அவங்க மேலே பிடிக்க நாங்கள் கீழே பிடிச்ச மாட்டேன். எனக்கு ஞாபகம் இல்லை. 2 பேரும் இங்கே இருந்தாங்க. இந்த சிறுத்தையா? அப்போ நாங்கள் இங்கே ஈழமன்ற ஒரு ஸ்டாம்ப் அப்போ வெளியிட்ட நாங்கள் வேற தாரக மந்திரம் எதிரீட்ட பிடிபட்டால் உடனே சைனட் அடிக்க வேணுமென்றாத நான் வேற தாரக மந்திரம் தற்கொலை பிரபான் அப்படி சாக இல்லை. மால்குணரத்தின சொல்ற இறுதி தோட்டா முடியும் வரை போராடினு அண்டாவியல் சொல்லத்தானே வேணும். இல்லாட்டி நாளைக்கு மனித உரிமைகள் இதெல்லாம் பிறந்தானே இது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது தானே. இனி வரும் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். சந்திரியா சொல்ற சாம் நம்ம டக்ளஸ் சாமண்டர் சம்பந்தன் தனக்கு சாம் ப்ராமிஸ் பண்ணவராம் தாங்கள் அதை ஆதரிப்போம் உண்டு. மேடம் நீங்கள் சாம நீங்கள் நம்ப வேண்டாம், ஆள் சம்பளாக்குற வேலையை தான் செய்யும், ஆள் ஆதரிக்கிற பிரபாகரன் அவருக்கு சொன்னதான் அவர் செய்வார். வாங்க நாங்கள் போய் மஹிந்த ராஜபக்சோட கதைப்போம். நானும் சேர்ந்து உங்களோட வந்தால் அல்ல என்னோட நீங்கள் சேர்ந்து வந்தால் மஹிந்த ராஜபக்சனுடைய மனத்தை மாற்றலாம். எனக்கு 3லேருந்து ஒரு 5 ஆசனங்கள் கிடைக்குமா இருந்தால் நான் இன்றைக்கும் சொல்றேன், சுண்டி என்னால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நபரை தான் சந்திக்க போறோம். அதாவது போராட்டமும் சரி அரசியலிலும் சரி 2 பேரும் முகங்களை கொண்டவர். போராட்ட வரலாறும் அவருக்கான ஒரு வரலாறு இருக்கு. அரசியல் பக்கத்தை பார்த்தாலும் இப்போது வரையிலே அரசியலை நின்று நினைக்கிற ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி. அவரை தான் இன்றைக்கு சந்திக்க போறோம். அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்திக்க போறோம். அவரிடமே நிறைய சுவாரஸ்யமான விடயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். வாங்க அவரிடமே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். முதல் ஆரம்ப காலத்தில் அதாவது கூட தொடக்க காலம், ஆயுத போராட்டத்துக்குள்ள வந்த காலம், அதுக்கப்புறம் அரசியல், எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒரு வரலாற்று பதிவு அதில் பதிய நினைக்கிறோம். இது அரசியல் அதாவது தேவையில்லாமல் விமர்சனங்களை கொண்டு வரக்கான நேர்காணலா இருக்காது. உங்களோட வரலாற்று பதிவு இதில் கொண்டு வர ஒரு நேர்காணலா இருக்கும். அவருடைய அந்த எண்ணம் சிறப்பு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இருந்தாலும் கடந்த கால என்னுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக சக இயக்கங்கள் அல்லது சக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இருந்த அரசியல் பயம் காரணமாக அவையில் பலவிதமான கட்டுக்கதைகளை புனை கதைகளை கடந்த காலத்தில் சொல்லி வந்திருக்கிறோம். ஆனால் அவற்றிலேருந்து நான் வரலாறு என்னை விடுவிச்சு வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் தீர்வென்ற விடயத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகளில் நானும் ஒருவனாக இருந்தபடியினால் எனக்கு இருக்கக்கூடிய அந்த தார்மீக பொறுப்பு காரணமாகத்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து முன்னோக்கி போக வேணும்ன்றதை நான் அண்டையிலேருந்து முன் வச்சேன். வட்டுக்கோட்டை தீர்மானம்ன்றது அதை முன்வைத்த அப்பாப்புலா முதலிங்கம் அவர்கள், சிவசிதம்பரம் அவர்கள் நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக அடுத்த தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேணுமென்றதுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷமாகத்தான் நான் இன்றைக்கு அனுபவத்திலேருந்து பார்க்குறேன். நான் இதில் ஒரு கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன்னா எல்லா தமிழ் தேசிய கட்சியிலுமே இந்த நேரம் படுதோல்வி அடைஞ்சது உண்மையாது? அந்த நேரத்தில் இவர் தமிழரசு கட்சி மற்ற தமிழ் காங்கிரஸ் இந்த 2 தான் பிரதானமான இருந்தது. வேற நாங்கள் இல்லை. ஆனந்த சங்கர் ஐயா சொன்ன ஒரு கதை உண்டு. தான் மட்டும்தான் அதில் வெண்டதாம், மற்ற எல்லாருமே அதுக்குள்ள யாழ்ப்பாணத்துக்கு கேட்டு நிறைய பேர் தமிழ் காங்கிரஸில் கேட்டிருக்க போகணும். அப்போ அவர் அன்றைக்கு தமிழ் காங்கிரஸ் நீங்கள் சொல்லுங்க. அப்போ நாங்கள் இவர்கள் ஒரு அதில் உண்மைத்தன்மையோடு இல்லை, அதுக்கான ஒரு வேலை திட்டத்தை இவர்கள் கொண்டிருக்க இல்லை என்று சொல்லி நாங்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். அதை நாங்கள் எங்களோட கையில் எடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்த நாங்கள். அப்படி முன்னெடுக்கிற நேரத்தில்
இந்த சகோதர படுகொலைகள், இயக்கங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறை, இயக்கங்கள் உள்ளுக்கு, இயக்கங்களுக்கு இடையிலையும் இயக்கங்களுக்கு உள்ளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறைமைகள் இருக்குது தானே, கொலை, வன்முறை, இதுகள். இதனால் எங்களுடைய போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி போய்க்கல தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற அந்த பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு எட்டினது. அப்போ அதுலேருந்து போகணுமன்றதான் நாங்கள் முன்வச்சினாங்க. நீங்க முழுமையா இலங்கை இந்திய 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ, ஆனால் இப்ப வடக்கும் கிழக்கும் பிரிஞ்சிருக்கியா? ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் தென்னிலங்கை அரசுகள் இருந்த நிலைமை சிந்தனைகள் வேறு. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு குணாம்ச ரீதியான ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட்டது. குணாம்ச ரீதியான மாற்றம் அதை தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்த இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் இப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கதைக்கிறபடியினால் அந்த அதில் ரெண்டு விஷயம், பிரதான விஷயங்கள், காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம். இதை தென்னிலங்கை அரசுகள், சிங்கள அரசுகள் தராது என்று இன்றைக்கும் அறியாமல் அதை பற்றி தமிழ் தரப்பில் காய்ச்சொன்றிருக்கப்படுது. இது பிரேமதாசா காலத்தில் 90ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் போலீஸ் கமிஷன். அதில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்குது, அதாவது இது நிறைவேற்றின பிறகு, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றின பிறகு ஜனாதிபதி ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் என்று சொன்னால் ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிட்டால் அண்டையிலிருந்து நடைமுறைக்கு வரும். அப்போ இந்த நேரத்தில் பிரபாகரன் பேச்சுவார்த்தை நடத்தினபடியினால் பிரபாகரன் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது, பிரேமதாசாக்கு இப்போ எங்களுக்கு அது ஒன்றும் வேண்டாம், நாங்கள் கதைச்சு முடித்த பிறகு, அதாவது பிரேமதாசாவும் பிரபாகரன் தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறோம், அது முடித்த பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதோட கிடப்பில் போடப்பட்டதுதான் இது. இதுக்குள்ள என்னென்ன அதிகாரம் இருக்கு? போலீஸ் அதிகாரம், காணியும் இருந்ததா? இல்ல, காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் ரெண்டும் வெவ்வேறையானது. இப்போ போலீஸ் அதிகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ நாங்கள் அன்றைக்கு அந்த நான் சொன்னது போல நாங்கள் முன்வைச்ச அந்த திட்டங்கள், கொள்கைகளை முன்னெடுத்திருந்தால் காணி அதிகாரமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படியான திட்டங்களை முன்வச்சது அந்த நேரத்தில்? அந்த நேரம் இந்த நேரம் இது திட்டம் கொண்டு வரப்பட்ட போது 13ஆம் திட்டம் கொண்டு வர நேரத்தில் நான் திருப்பி இங்கே வரேன். அதாவது 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நான் இந்தியாவில் இருந்தேன். இந்தியாவிலேருந்து 90 மேல தான் திரும்பி நான் இலங்கைக்கு வந்தது. அப்போ அந்த 87ஆம் ஆண்டு, அந்த 86ஆம் ஆண்டு மேல இருந்து 90ஆம் ஆண்டு மே மட்டும் இலங்கையில் நடந்த நல்ல விடயங்களாக இருக்கலாம் அல்லது கெட்ட விடயங்களாக இருக்கலாம், அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நேரடியாகவும் சம்பந்தம் இல்லை, மறைமுகமாகவும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கிறேன். என்ன தார்மீக பொறுப்பு? நான் பொதுவாக எல்லா விடயங்கள்லேயும் நான் ஆயுத போராட்டத்திலேயோ அல்லது இன்றைக்கு தொடர்ற இதிலேயோ நான் அந்த தார்மீக பொறுப்பு எடுக்கிறது. அதாவது தார்மீக பொறுப்பு என்னென்றால், ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகளில் நானும் ஒருவன் என்ற வகையில் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு நானும் ஒரு வகையில் காரணகத்தான். நான் இப்போ ஈரோஸ் தலைவர் ரத்ன சபாவதி அல்லது இபிஆர்எஃப் தலைவர் பத்மநாபா அல்லது டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரட்னம் அல்லது புலி தலைவர் பிரபாகரன் அல்லது புளொட் தலைவர் உமாமகேஸ்வரன், இவர்கள் எல்லாரும் இந்த போராட்டத்தை கருத்து போட்டினோம்ண்டு அவையில திட்டிக்கொண்டு நான் வெளிநாடு போயிருக்கலாம். அப்ப நீங்க எந்த அமைப்புலையும் இல்லையா? நீங்க விலகி போகும்போது எங்க விலகி போகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைப்படணும்னு விலகி சொல்லுவேன். அப்போ நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது இவியல் யாருக்கும் ஒரு ஆளுக்கு வாள் பிடிச்சு கொண்டு வாள் கண்டு சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம். ரெண்டில் ஒன்றை செய்திருக்கலாம். எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆரம்ப போராளிகள் என்ற வகையில் அப்போ எங்கிற மக்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேணுமென்றது தான். அப்போ நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போகவழிக்கிட்டதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, இபிஆர்எஃப்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும், பொதுவாக இயக்கங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை இந்த மாதிரி தீர்த்து கொண்ட வேண்டும் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு எதிர்மாறான ஒரு ஆள்.
பேச்சுவார்த்தைக்கு ஊடாக, விட்டு கொடுப்புகளுக்கு ஊடாக, சகிப்புத்தன்மைகளுக்கு ஊடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று ஒரு நம்பிக்கை கொண்டுள்ளார். அந்த வகையில் எனக்கு மற்ற இயக்கங்கள் பிரச்சனைகளை தீர்த்த மாதிரி எனக்கு இலவு தீர்க்கிறேன் அப்படி கலைக்கிறதே வெக்கம் என்று கருத்துறாள். 2 பேரை போட்டுட்டு இந்த தமிழில் ஒரு அகராதியில் ஒன்று வந்திருக்கு தானே, போடுதல் போட்டுட்டு நான் ரோக்காரனுக்கு RIWக்கு சொல்லியிருக்கலாம், நான் தான் இங்கே EPLFோட தலைமை பொறுப்பில் இருக்கிறேன், நான் எனக்கு ஆயுதங்கள் அனுப்பண்டா நான் அனுப்பிட்டு போகிறேன். நான் அப்படி செய்ய இல்லை. ஏன் அந்த EPLF உங்களுக்கு பிளவு வர காரணம்? அதான் பிளவு வர்றது காரணம் ஒன்று, இந்த போராட்டத்தை எங்கட ஹாலில் நின்றா நடத்த உரிமை ஒழிய நாங்கள் வேறு யாக்களில் தங்கி நடத்தக்கூடாது. 2வது போராட்ட தளம் முன்தளமாக இருக்க முடியுமே ஒழிய பின்தளமாக இருக்க முடியாது. இந்தியா எங்களுக்கு பின்தளமாகத்தான் இருக்கலாமே ஒழிய அது முன்தளமாக இருக்க முடியாது. அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீங்களா அந்த காலம்? இது இந்தியா முழுமையா தலைமைதாங்கிற நீங்களும் விரும்ப இல்லை? இல்லை இல்லை, இந்தியா எங்களுக்கு ஒரு ஆதரவு தாரதாக இருக்கலாமே ஒழிய அவியல் எங்களுக்கு அப்படி செய்ய இப்படி செய்யன்றதை சொல்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எல்லா தலைமைகள் மாதிரியும் நீங்கள் அதையும் இல்லை இல்லை, எல்லா தலைமைகள் மாதிரி அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பொருத்த வேண்டாம் நான் பாரு. அப்போ எங்கே சொன்னான் என்றால் என்ன இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் சரி. அப்போ நான் இந்தியாவுக்கு போனேன் 86 மே மாதம் அளவில். போனதுக்கு முதலாவது காரணம் EPLFகள் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக. அங்கே தலைமைகள் பெருமளவில் இருந்தபடின்னு ஒரு ஹாஃப் சீட் ஒன்று தான் அங்கே பார்ப்போம். பெருமளவில் இருந்தபடியினால் அப்போ அங்கே போய் அவங்களோட கதைச்சு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது. ஆனால் நான் மற்ற இயக்கங்கள் தீர்க்க வழிக்கிட்ட மாதிரி நான் அப்படி யோசிக்கல. அதுலேருந்து ஒரு மாறுபட்டதாக வேறுபட்டதாகத்தான் பேச்சுவார்த்தை விட்டு கொடுப்பு, பேச்சுவார்த்தை, சகிப்புத்தன்மை. இதை நீங்க EPLFக்குள்ள சொல்றீங்க இந்த கதை? EPLFக்குள்ள மற்றதுக்கும் நான் தான் சொல்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் இயக்கங்களுக்குள்ள மோதல் நான் தான் முன்னுக்கு போய் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது. மற்ற இயக்கங்களுக்கு இடையில பிரச்சனை வந்தால், எங்களுக்கும் மற்றவர்களோட பிரச்சனை வந்தாலும் நான் இதே அணுகுமுறையைத்தான் கடைப்பிடிச்சேன். அப்போ இந்தியாவுக்கு போனதுக்கு முதல்ல ஒரு காரணம் EPLF. நான் இருந்த இயக்கத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தலைமைக்கு எதுவும் போட்டி வந்ததா? தலைமை போட்டி என்ற இல்லை, எனக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்க இல்லை. அப்ப என்ன காரணம் வெளியேற? அதான் சொன்ன உங்களுக்கு காரணம், நீங்கள் விடிய ராமாயணம் என்ன சொல்ல வாரென்றால் EPLFக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குத்தானே. அதுக்கு முதலாவது காரணம் இந்த போராட்டம் எங்கட ஹாலில் நின்று நடத்த வேணும் உண்டு. இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க மேலோட்டமா சொல்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பான சம்பவம் அப்படி சொல்ல வலிக்கிட்ட கணக்க போகும். அதாவது எங்களுக்கு எங்கட ஹாலில் நின்று நடத்த வேணும்ன்றது உண்டு. 2வது இந்தியா பின்தளமா இருக்கலாமே ஒழிய முன்தளமா இருக்க முடியாதுன்றது. 3வது இயக்கங்களுக்கு இடையில ஒரு பொது வேலை திட்டம் இருக்க வேணும், ஒரு பொது வேலை திட்டம் இருக்க வேணும். அப்ப அவைகளுக்கு அது இணக்கம் இல்லை. யாருக்கு? EPLFல மற்ற பகுதிக்கு அதில் இணக்கம். அதுக்கு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம், விளங்குதா? அப்ப இதற்காண்டித்தான் நான் அங்க போனது. மற்றது ஏனைய சக விடுதலை இயக்கங்கள் புறவான் உள்ளடங்களாக எல்லாரும் தமிழ்நாட்டில் இருந்தவர். அப்போ அவைகளோடையும் கலந்துரையாடி ஒரு பொது வேலை திட்டம், பொது வேலை திட்டம். அடுத்து இந்திய தரப்போட கதைச்சு எங்களுக்கு மேலதிகமாக ஆயுத உதவிகளை பெற, இதெல்லாம் என்னுடைய நோக்கமாக இருந்தது. மத்திய அரசோட இந்திய மத்திய அரசாங்கத்தோட. அப்போ EPLFோட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அது ஒரு வெற்றி அளிக்கிற மாதிரி இருக்கையில் என்ற இழுத்தடிப்புகளாக தட்டி கழிக்கிறதான் இருந்தது. அது ஒரு பக்கம். சக இயக்கங்களோட கதைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு நடந்தது. காய்ச்சொன்று இருந்த நான் அதில் EPLFல பத்மநாபா தோழரன் செயலாளர் நாயகமாக நாங்கள், அவர் எங்களுக்கு வயதில் மூத்தவர் என்ற படிக்கினால் நான் அவரை ப்ரப்போஸ் பண்ணினேன்டா பேச்சது. மற்ற ஆட்கள் அதை இது பண்ணது. எங்களுக்கு வயதுக்கு மூத்தவர் என்ற வகையில், அமைதியானவர் என்ற வகையில்
அவர் எங்களை எல்லாம் நெறிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேணுமென்று நாங்கள் அதுக்கு நானும் அதில் முன் வச்சதில் நானும் ஒரு ஆள். அதாவது தலைமை போட்டி என்ற பிரச்சனை இல்லை, இதுதான் காரணம் தான் சொன்னதானே 3-4 வீதம். பிறகு மற்ற இயக்கங்களோட கதைக்கிறதுக்கு பிரபாகரனோடையும் கதைக்கிறதுக்கு நேரம் பொருத்தியாச்சு. ஏன்னா நான் இங்கே இருக்கல கிட்ட தெளிவு நாட்டில் எனக்கு சொன்னவ, நீங்கள் பிரபாகரனோடையும் கதைச்சு ஒரு பொது வேலை திட்டத்துக்குள்ள வாங்க. அப்போ அவையிலோடலாம் நட்பு இருந்திருக்கும் அந்த நேரத்தை அதுக்கு பிறகு கதை கேட்கலவா பிரபாகரன் கிட்ட இருக்கு கிட்ட தெளிவு நாட்கள். அப்போ அவையில் சொல்லிச்சினம் என்னென்றால் நீங்கள் பிரபாகரனோட கதையுங்க வேண்டும். அவையில் எனக்கு இன்னொன்று சொன்னவ, பிரபாகரன் தமிழீழத்தை கைவிட்டால் அல்ல பேச்சுவார்த்தையை போனால் நாங்கள் பிரபாகரன் இங்கே வரவிட மாட்டோம், அல்லது இயக்கத்தை கலைப்போம் என்று அவையில் எனக்கு சொன்னவ. கிட்டனும் தெளிவனும் விளங்குதான். அப்போ பிரபாகரனோட கதையுங்க. அப்போ அதுவும் நான் அங்கே போனது. பிரபாகரனோட கதைக்கிறதுக்கு நேரம் பொருத்தியாச்சு. அப்போ நேரம் பொறுத்தினால் என்ன நடந்தது? எந்த இடத்துல நடந்தது? சென்னையில் நாங்கள் இருந்த சூளமேட்டில், அவியல் இருந்தது அடையாறில். அப்போ நேரம் பொறுத்தினால் கடைசி நேரத்தில் நாமத்தோட சொல்லி போட்டார் தான் வரையில் எங்களை போய் சொல்லி. அப்போ உறவு தரப்பில் சொல்லியிருக்கலாம் அவியலுக்கு என்ன ஐக்கியத்துக்கு அவியல் போயின இயக்கங்கள் இந்த ஒன்றுபடுறது இல்லை இணங்கிறதுக்கு அவியல் சில வேலை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். விளங்குதான். அது என்ன காரணம்? அது இந்தியா அப்படி பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க அறிஞ்சு கொண்டு சொல்லுங்களேன். இல்லை அவையில் விரும்ப இல்லை, ஐக்கியப்பட்டால் தாங்கள் பலம் விரும்ப இல்லை என்றதான். அவையில் தெரிந்தான் என்னுடைய கேரக்டர் தெரியும், பிரபாகரன் கேரக்டர் தெரியும், விளங்குதான். அவையில் விரும்பி இருக்க இல்லை. அதுக்கு பிறகு அங்கே போனால் அங்கே பிரபாகரன் வரையே இல்லை. ஏன்னா தலைவருக்கு தலைவர் தானே, இபிஆர் லெவலில் எங்கிற தலைவர் வரையே இல்லை. அங்கால அவன் வரையில் பிரபாகரன் வரையில். அங்கால வந்தது பாலசிங்கம், ஜோகி, திலகர். இப்படி தான் பெரிய மேசை. இது மாதிரி தான் கிட்டத்தட்ட பெரிய மேசை. அவியல் உள்பக்கம் அன்னைக்கு வீட்டு பக்கம், நாங்கள் வாசல் பக்கம். அப்போ நாங்கள் 3 பேர் போனது. அதை விட நான் என்ன பேர் அவர் அந்த வடகிழக்கு மாகாண சபையினுடைய கிருபாகரன் என்று சொல்லி வடகிழக்கு மாகாண சபையினுடைய அந்த நிதி அமைச்ச பொறுப்பில் இருந்தவர். அப்போ நான் அவரையும் கொண்டு போனேன். கூட்டக்குறிப்பில் நான் அதில் பொதுவாக செய்த கூட்டங்கள்ன்ற இந்த கூட்டக்குறிப்புகளை செய்கிறதுக்கு ஆக்களை கூட்டிகிட்டு போகிறதில் நான் செய்கிறது. அப்போ கலந்துரையாடல் தொடங்கியாச்சுது. இவ பந்தடிக்க அவியல் அடிக்கிறது, அவியல் இவியல் பந்தறிய அவியல் அடிக்கிறது, அவியல் பந்தறிய இவியல் அடிக்கிறது. அப்படி வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்குது. அப்போ ஒரு 20-25 நிமிஷத்தால் நான் எழுப்பிட்டு சொன்னேன், நீங்கள் இங்கே 2 தரப்பும் மூக்கு முட்டை விளங்கிட்டு குத்தியங்குத்திவியல் அடிபட்டு சாகிறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும், பாதிக்கப்படுறது எங்களோட மக்களும், எதிரி அதால் பலம் பெறுவான் என்று சொல்லி நான் எழும்பினதோட அந்த பேச்சுவார்த்தை அதோட நின்றுட்டுது. அப்புறம் அதுக்கப்புறம் சூளமேட்டு சம்பவம் ஒன்று நடந்தது. சூளமேட்டு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சூளமேட்டு சம்பவம். சூளமேட்டு சம்பவத்தில் இடையில ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காண்டி நான் அடிக்கடி சொல்றது தானே, அதாவது இவன் தேடப்படுற குற்றவாளி யார்? டக்ளஸ் சிவானந்தா தேடப்படுற குற்றவாளி இப்பயும் சொல்லப்படுது தானே. அதான் உண்மை நீங்கள் பார்த்ததானே, எது உண்மை பையன்ற தெரியும் தானே. இதான் அந்த கேஸ். இதுதான் இந்திய கோர்ட்ல இருந்து நாங்கள் எடுத்த அவையோட தீர்ப்பு. அப்ப அவை சொல்லி நம்ம என்னென்றால் 3ஆம் பக்கத்தில் this court specifically has held that the petition is not a proclaimed offender. இவர் தேடப்படுற குற்றவாளி இல்லையன்றதை நாங்கள் அப்புறம் இதை எடுத்து பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்லாம் சும்மா இது நீங்கள் பேட்டி எடுத்த ஆக்கள் எல்லாம் அவையாவில் ஆக்கள் எல்லாரும் என் மேலே சேறு பூசணுன்ற நோக்கத்தில் என் மேலே திட்டமிட்ட வகையில் பொய் பிரச்சாரங்களை செய்தது. அப்புறம் நாங்கள் நாடாளுமன்றத்தில் அதை பாருங்க, இது ப்ரோக்ளைம்ட் ஒஃபெண்டர் இல்லை, தேடப்படுற குற்றவாளி இல்லை என்றதை காட்டினர். அப்போ என்ன அப்படி நடந்தது? வந்து சூளமேட்டு நான் உள்ளுக்கு கேட்கல, பிரபாகரன் சங்கர் அல்லது சொர்ணமண்ட அவன் பேர், ஒரு சங்கர் சொர்ணலிங்கம் சொந்த பேராக்கும் சங்கர் என்று அவன் பிரபாகரனுடைய குருவிப்படை கேள்விப்பட்டிருப்பில்ல,
குருவிப்படையில் பொறுப்பாக இருந்தது. அப்புறம் இந்த ஆளை ஊடுருவி தாக்குறது தான் அதில் அடிபட்டால் போயிட்டார். அப்போ அவன் என்ன ஜெயிலில் வந்து பார்த்து 2 இடம் வந்தது. சொன்னால் தங்களை தலைவர் பிரபாகரன் அனுப்பியிருக்கிறார் தங்களோட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி. என் ஐபி அளவு பிரச்சனை வருது. அப்போ எந்த காலகட்டம் இது நான் 86 கடைசி என்று நினைக்கிறேன். 86 கடைசி 87 ஆரம்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 86 நவம்பர் மாதம்தான் நான் உள்ளுக்கு போனேன். தீபாவளி அன்றைக்கு நவம்பர் 11. அப்போ அந்த 86 கடைசி அல்லது 87 ஆரம்பத்தில். அப்போ நான் சொன்னேன், நீ பிரபாகரனுக்கு போய் சொல்லு, முதல்ல இந்த சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி. அப்புறம் ஒரு குரலில் அவன் தயாராக இருக்க வேணும். ஒரு குரல் என்று நான் சொல்றது எனக்கு அவனுடைய அஜெண்டாவில் போக முடியாது. ஏன்னா அதை என்ன செய்யும் என்றால் மக்களையும் அழைச்சி தங்களையும் அழைக்கும். இதைத்தான் நான் அண்டையிலேருந்து சொன்னது. பிரபாகரனுடைய அஜெண்டா மக்களையும் அழைச்சி தங்களையும் அழைக்கும். நான் சொன்னதுதான் நான் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ நான் அதை விரும்பி இருக்கல. இப்போ பிரபாகரன் சாகிறது வேறு. பிரபாகரனும் ஒரு வகையான தற்கொலை தான், சைனட் இல்லை. அவையில தாரக மந்திரம் எதிரிட்ட பிடிபட்டால் உடனே சைனட் அடிக்க வேணுமென்றாதான் அவையில தாரக மந்திரம் தற்கொலை. இங்கே பிரபாகரன் அப்படி சாக இல்லை, சைனட் அடித்து சாக இல்லை. இன்னொரு வகையான ஒரு தற்கொலை தான், தற்கொலை மாதிரி எடுத்த முடிவுகள் வந்து தற்கொலை மாதிரி. ஆனால் கமால் குணரத்ன சொல்கிற இறுதி தோட்டா முடியும் முறை போராடினு அவையில் சொல்லத்தானே வேணும். இல்லாட்டி நாளைக்கு மனித உரிமைகள் இதெல்லாம் பிறந்தானே. இது ரோகண விஜயவீராக்கு என்ன நடந்தது? முதல் தரம் பிடிபட்டு விசாரணை எல்லாம் செய்து பிறகு ஜெயிலில் சிறையிலெல்லாம் வச்சு அப்புறம் நீதிமன்றத்துக்குள்ள விடுவிச்சாச்சு. அப்புறம் 87 89 என்ன நடந்தது? திருப்பியும் அவியல் அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடையக்க அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அவரை கைது செய்து அப்புறம் என்ன நடந்ததெல்லாம் தெரியும் தானே, விளங்குதான். அப்போ ரோகண விஜயவீரா 100க்கு 100% சிங்கள குடிமகன். ரோகண விஜயவீரோட போராடினதில் பெரும்பகுதியும் சிங்கள மக்கள்லாம். படையினரும் 100க்கு 100% அளவில் பெருமளவில் சிங்களாக்கள்லாம். அப்போ ரோகண விஜயவீராக்கு அப்படி நடந்திருக்கேன்றால் பிரபாகரன் தமிழாலன்றதுக்காண்டி இல்லை, அவையில் அரசாங்கத்துக்கு ஒரு சிந்தனை இருக்கும், விளங்குதான். அது அடிப்படையில் தான் அது நடந்திருக்கு. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாதான். ஒரு ஆளை பிடிச்சு வச்சு கொண்டாண்டு சொன்னால் அது மனித உரிமையில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் பெறும். அப்போ அவையில் அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது தானே, இனி வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இப்போ அன்றைக்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எல்லாம் முந்தி சொல்லாத எல்லாம் சொல்லியிருக்கிறாரெல்லாம் சொல்லப்படுது தான். அப்படின்னு மெதுவாக வரும், காலம் போகாது வரும். என்ன மாதிரி இப்போ ரோகண விஜயவீராக்கு என்ன நடந்தது கடைசியில்ன்றது இப்போ வெளியால் வருது தான். அன்றைக்கு வரையில் அன்றைக்கு என்ன சொன்னவன், அவையராக்கள் வந்து சுட்டு போட்டோம்டான்னு சொன்னவன், அதில் விளங்குதுதான். இப்போ அதான் சொன்ன பிரபாகரன் ஆரம்ப சித்தாந்தம் என்ன, எதிரிகிட்ட பிடிபட்டால் எதிர்கிட்ட உயிரோட பிடிபடக்கூடாது, சைனட் அடிக்க வேணுமன். தன்னுடைய ஆக்கள் சைனட் அடிக்காத ஆக்களுக்கே பண்ட தண்டனை கொடுத்த ஒரு ஆள். ஆனால் அவர் சைனட் அடிக்க இல்லை. கமல் குணராட்னு எழுதியிருக்கா சைனட் அடிச்சான் இல்லை தானே, அடிச்சிருக்கலாம் தானே. நான் சொல்கிறேன், அவர் அதான் அதில் நம்பிக்கை உள்ளவர், உயிரைத்தான் மாய்க்க வேணுமென்று சொன்னால் அதை அடிச்சிருக்கலாம் தானே. சரி, அது ஒரு பக்கம் போடுவோம். நான் சொன்னேன் பிரபாகரன் இப்போ சொல்லு, அதாவது சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி ஒரு குரலில் பிரபாகரனுக்கு ஒரு குரலில் பிரபாகரன் பேச தயாரென்றால் நான் அதை பற்றி யோசிக்கலாம் கண்டு. அப்போ இந்த இப்படியான சம்பவங்கள் 1-2 தடவை இல்லை, பல தடவைகள் பலருக்குள்ளால் நடந்தது. அப்போ என்மையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயம் மொழியோ வேறு எந்த உயிர் பயமும் யாருக்கும் இல்லை. என்னுடைய குணாம்சம் தெரிஞ்சாக்கள் இல்லை என்னுடைய கேரக்டர் தெரிஞ்சாக்களுக்கு வந்து என்னால் உயிர் பயம் அவளுக்கு இருக்காதுன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அரசியல் பயம், அந்த அரசியல் பயத்துக்காண்டி என்மையில் அண்டையிலேருந்து சேறு பூசினார். உதாரணத்துக்கு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட நேரம், அப்போ இங்கே டிக்சிட் இருந்தவர், அதே நேரத்தில் டிக்சிட் என்று சொல்லி இலங்கைக்கான இந்திய தூதுவர் மற்றும் அன்றைக்கு முதல் செயலாளராக இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இவையெல்லாம் இங்கே இருந்த அந்த நேரத்தில். அவியல் அந்த தேர்தலை நடத்துகிற பொறுப்பு அவியலுடையது. இந்திய படம் இங்கே இருக்கிற நேரத்தில் அந்த பொறுப்பு அவியலுக்கு உரியது. அப்போ அவியல்
எப்படியாவது தேர்தலை வடக்கு கிழக்கில் நடத்த வேணும். என்றால் இலங்கையில் தேர்தல் எல்லா மாவட்டத்திலையும் நடந்து ஒரு மாவட்டத்தில் நடக்காட்டால் சட்டப்படி நாடாளுமன்றம் கூட முடியாது. அப்போ எல்லா இடத்துலையும் அப்போ அவையில் இந்தியா என்ன செய்தது, புலிகளையும் ஈரோஸையும் ஒரு கூட்டாகவும் பட் இங்கால தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கத்தினுடைய தலைமையில் இபிஆர்எல்எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் இன்னொரு கூட்டாகவும் புலட்ட இந்தியா கருத்தில் எடுக்க இல்லைன்றால் அவையில் அப்போ இந்த இந்திய எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லி இந்த மாலதீவுக்கெல்லாம் போய் பிரச்சனை நடந்தது தான். அப்போ அதால் இந்தியாவையில் ஒரு பக்கத்தில் அண்டைக்கு வச்சுட்டது. இதால் அவையில் இந்த கூட்டுக்களை எடுக்க இல்லை. அப்போ ஈரோஸும் இபிஆர்எஃப்பும் அந்த 18-19 எண்ணிக்கையில் அவையில் யார் நியமிக்கலாம்னு அவையில் செய்தவை. இங்கால இவியல் அப்போ இங்கால தமிழரசு கட்சிக்கு தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இத்தனை 19-18 இபிஆர்எஃப்க்கு இத்தனை, டெலோவுக்கு இத்தனை, இஎன்டிஎல்எஃப் கண்டு பிரிச்சாச்சு. அப்போ அமீர் என்ன சொன்னார், நான் டக்ளஸுக்கும் இதில் கொடுக்க போகிறேன். அப்போ அதில் இபிஆர்எல்எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் சொல்லிச்சது தங்களுக்கே காணாது, அப்போ அவருக்கு கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ அமீர் என்ன சொன்னார், டியூஎல்எஃப் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஒதுக்கினதில்லை நான் அவரை கொடுக்க போகிறேன் சொல்ல விளங்குது. அப்போ இவரெல்லாம் ஒலிம்பிட்டேன். அப்படி டக்ளஸ் வந்தாண்டா தாங்கள் வர மாட்டோம். மற்ற போராளி இபிஆர்எல்எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் வந்து ஒலிம்பிட்டினா. அப்போ டிக்சிட் பார்த்தார் என்ன, டக்ளஸ் வந்து அங்கே சிறையில் இருக்கிறார் இந்தியாவில் விளங்குது. அப்போ இங்கே தேர்தல் நடத்த வேணும், இவங்க இப்படி ரகலை பண்ணுறாங்க, சரி டக்ளஸ் வந்த அப்புறம் பார்த்து கொள்ளலாம்ன்ட்டு அந்த அந்த 89ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. 89ஆம் ஆண்டு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்த இவியலுக்கு என்ன பயம் என்றால், நான் அமீர் அண்ணியோடு சேர்ந்தால் அவருக்கு நிச்சயம் வாக்குகளும் ஆசனங்களும் கூடும். அவர்களுக்கு என்னுடைய உழைப்பு என்னுடைய ஆற்றலில் அவைகளுக்கு அபார நம்பிக்கை மற்ற ஆட்களுக்கு. அந்த பயம் காரணமாக தான் என் மேலே சேறு பூச பெருமளவில் என் மேலே சுமத்தப்பட்ட எல்லாம் உண்மைக்கு புறம்பானது விளங்குது. உங்களோட இதுக்கு இருந்தே அந்த வேலை செய்திருக்கணும் அன்றையிலேருந்தே. இப்போ நான் இபிஆர்எஃப்களை இருக்கைகளையும் சரி ஈரோஸில் இருக்கைகளை வந்த பிரச்சனைகள் என்னதான் முன்முயற்சிகள் கூட விளங்க முன்முயற்சிகள் கூட. அப்போ இந்த இந்திய பட கதையில் நான் இன்னொன்றையும் சொல்ல வேணும். இது 85ஆம் ஆண்டு நினைக்கிறேன் நான் இந்தியாவுக்கு போக முந்தி. அப்போ ஒரு வதந்தி வந்து இந்திய படம் வரப்போகுதுன்ற ஒரு வதந்தி. இந்திய படை என்றால் ஐபிகேஎஃப் இல்லை, இந்திய அமைதியாக்கும் படையே இல்லை. என்ன மாதிரி பங்களாதேஷுக்குள்ள முக்திவாணி என்ற பெயரில் இந்திய படம் போய் அதை விடுவிச்சதோ அது மாதிரி டெலோன்ற அமைப்பு கூடாக இங்கே வரப்போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கலந்துரையாடல் ஈரோஸ் இபிஆர்எல்எஃப் புலியில் கிட்டணும் தெளிவேணும். அப்போ அதில் நாங்கள் டெலோவை கூப்பிடையில் ஏனென்றால் நம்மளோட ஆஃபீஸ் அத்தியடியில் நடந்தது, இபிஆர்எல்எஃப் ஆஃபீஸ் அத்தியடி அங்கே நடந்தது. டெலோவை கூப்பிடையில் ஏனென்றால் டெலோவும் வச்சு கதைச்சால் கதை அங்கால போயிடும், யாருக்கு போயிடும், இது எனக்கு போயிடும். அப்போ டெலோவை வச்சு கதைக்கையில் புளட் ஆண்டை கூப்பிடையில்னா புளட் ஆண்டைக்கு ஒரு சோத்து பாசல் இயக்கம் ஒரு சொதப்பாக போயிட்டு இயக்க அமைப்புகள் அதுக்கு இருக்கையில். அப்போ நாங்கள் 3 பேரும் தான் கூடி கதைச்சது. அப்போ கதை கேட்கல இந்திய படம் வந்தால் என்ன செய்ய போகிறோம் ஏண்டா கிட்டன்னு சொன்னால் இந்திய படம் வந்து அடிக்க வேணுமெண்டா. அப்போ நான் சொன்னேன் ஒரு பேராலே எதிர்த்து முன்னால் என்ன செய்யும், அது தூக்கி கரையில் கொண்டே அடிக்கும். இந்த கடல் குளிப்புக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒரு பொது வேலை திட்டத்தை கூட ஐக்கியப்பட்டு நாங்கள் இந்திய படையை வடகிழக்கினுடைய எல்லையோரங்களுக்கு அரசியல் ரீதியாக தள்ளுவோம். தள்ளின பிறகு அரசியல் ரீதியாக நீங்கள் உங்களோட கொள்கை மக்கள்கிட்ட வைங்க, நாங்கள் எங்களோட கொள்கை மக்கள்கிட்ட வைக்கிறோம், மக்கள் யாரை தெரிவு செய்யணுமோ அவைகள் வரட்டும் என்றதான் நான் அன்றைக்கு சொன்னது. அப்போ கிட்டன்னு சொன்னான், இல்லை தேவா, அன்றைக்கு என்னுடைய பேர் தேவா என்றால் தேவானந்தாண்ட வீட்டிலேயும் தேவாண்ட கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கும் போய் அது பிறகு வெளி உலகத்துக்கும் தேவாண்டு வந்துட்டு. அப்போ கிட்டன்னு சொன்னான், இல்லை தேவா உங்களுக்கு இந்திய படையை பற்றி தெரியாது, தாங்கள் அங்கே பயிற்சி எடுத்தேன். நான் பயிற்சி எடுத்தது வந்து பாலஸ்தீனத்தில் விளங்குதான், இவியல் பயிற்சி எடுத்தது வந்து இந்தியாவிட்ட.
இப்போ நாங்கள் பயிற்சி எடுத்த வந்து ஒரு விடுதலை போராட்டத்தோட சம்பந்தப்பட்ட பயிற்சி. அவைகள் எடுத்த பயிற்சிகள் வந்து வேறு ஆயுத பயிற்சியை தனியாக ஆயுத பயிற்சியில் ஒழிய விடுதலை போராட்டத்தோட சம்பந்தப்படாத பயிற்சிகள். அப்போ அப்போ இந்திய பட தாங்கள் அங்கே பயிற்சி எடுத்த டிசிப்ளினான ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் இந்த படையும் அது அமெரிக்க படையோ சீன படையோ ரஷ்ய படையோ சாதாரண நேரத்தில் நாங்கள் ஏறிக்கறி கிள்ளி உள்ளியெல்லாம் விளையாடலாம். யுத்தம் பண்ணி வந்தால் இயந்திரமாக இரும்பாகத்தான் இருக்கும். அதுக்கு இந்திய படை விதிவிலக்காக இருக்காது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய்க்கல பார்த்து எனக்குள்ள சிரித்து கொண்டு போகிறது. முந்தி இந்த யுத்த காலத்தில் எங்கட மக்கள் படையில் கண்டா மாற்றியா சேருண்டோன்னு நிற்பினோம். இப்போ என்ன பைக்கில் அடித்து போட்டோம் போயினோம். நான் ரோட்டில் போய்க்கல பார்க்குறேன். ஆபிக்காரன் போவாங்க, போலீஸ்காரங்கள் போவாங்க, கண்டுகொள்றே இல்லை. ஏன்னா யுத்தம் பண்ணிட்டு அது வேறு சூழல் இல்லைங்க. அதுக்கு இந்திய படை விதிவிலக்காக இருக்க முடியாது. கொள்கை தானே முக்கியம். இல்லை ஒருத்தர் கொள்கை தானே முக்கியம். கொள்கையை வச்சுக்கொண்டு அவங்க நகருவாங்க எந்த இராணுவம். அதான் அவங்களுடைய இதுதான் இல்லை. அது கொள்கைன்றதுக்கு நான் பிறகு வாரேன். ஏன் இந்திய படம் அப்படி நடந்துன்றதுக்கு வார். அப்போ என்ன நடந்தது? அப்போ அதுக்கு என்ன இந்திய படை விதிவிலக்காக இருக்க முடியான்ட்டு கேட்டேன். சரி, இந்திய படையை பற்றி இதில் ரொம்ப அற்புதமாக அவங்க பெரிய ஒரு என்ன ஒரு மனிதவாதிகள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றீர்கள். ஏன் ஊரெல்லாம் ஒரு பேர்பிள் கலரில் ஊதா நிறத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தவன், இந்திய படம் வந்தால் பங்களாதேஷில் நடந்த மாதிரி கற்பழிக்கும் கொலை செய்யும் கொள்ளி அடிக்கும். இது போட்டிருந்ததா? அவையல்ல வேற அதான் அவைகிட்ட கேட்டேன். நீங்களும் இப்போ எனக்கு இதில் சொல்றீர்கள் இந்திய படம் டிசிப்ளினான ஃபோர்ஸ் கட்டுக்கோப்பான படையன்று சொல்றீர்கள், எனக்கு இதில் சொல்றீர்கள். ஆனால் ஏன் நீங்கள் ஊரெல்லாம் அப்படி ஒரு போஸ்டர் போட்டிருப்பீங்க? இந்த பாம்பன்கால் பாம்பரையும் தானே ஏர் போஸ்டர் போடுறது எல்லாருக்கும் தெரியும் தான். அவைகள் போட்டாங்களுக்கு தெரியும், நாங்கள் போட்டால் அவைகளுக்கு தெரியும் தான். உடனே தெளிவன் சொன்னான், இல்லதவா மக்களை விரட்டாட்டால் மக்கள் படைகளோட சேர்ந்துருவீனம் என்றா இப்போ தெளிவன் சொன்னால் அப்போ 85 கடைசி 86 ஆரம்பமாக இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். அப்போ இப்படி இருக்க இப்போ இந்திய படம் இங்கே வந்தது தானே. இந்திய படம் வந்தது அந்த நேரத்தில் நான் இல்லை. சிலவில் நான் இபி அளவில் இருந்திருந்தால் உன்னோட நாபாத்தோழர் இல்லை நான் தான் முதலமைச்சராக இருந்திருப்போம். நான் இபி அளவில் இருந்திருந்தால் ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ஆற்றலாக இல்லை, ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆளாக நான் இருந்தது. என்ன மீறி நாபாத்தோழர் அல்ல நான் என்ன பதவி நிலையில் இருந்தீங்க இபிஆர்எல்எஃப்க்குள்ள? முதலாவது நானும் ஒரு ஆண்டு வச்சு கொள்ளுங்களேன். முதல்ல ராணுவ தளபதியெல்லாம் கதைக்கிறாங்க. அப்படிலாம் சும்மா கதைப்பினோம். அதாவது இந்த என்ன அரசியல் பொலிட் பியூரோ என்றால் இல்லை இல்லை மத்திய குழு அரசியல் கூட மத்திய குழு உறுப்பினர், ராணுவத்துக்கு பொறுப்பு, அப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. அதான் சொன்னேன். இப்போ நான் அதில் என்னுடைய கையில் எடுக்கிறது எது? என்னுடைய வேகம் காரணமாக, என்னுடைய முயற்சிகள் காரணமாக, என்னுடைய உழைப்பு காரணமாக நான் கனவிடயங்களை எடுத்து செய்கிறது செய்ய வேண்டுமென்றதுக்காண்டி. இப்போ அதால் ஒரு ஆளுமை உள்ளாளாக நான் அதுக்குள்ளே இருந்தது. அப்போ நான் தொடர்ந்து இருந்திருந்தால் உடைய நாபாத்தோடு அல்லது நான் தான் முதலமைச்சராக இருந்திருப்போம். வேறு ஆக்களுக்கு அங்கே இடம் இருந்திருக்காது. இதை வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, நீங்களும் அதோட சம்மந்தப்பட்ட ஆக்களோட பட்டியல் எடுத்திருப்பியல். நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் அந்த பேட்டி எடுத்த அவர் என்னென்ன இபி அளவுக்கு உள்வாங்கினதையும் நான் சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்றேன். நீங்கள் யாரோட பேட்டி எடுத்துல சொன்னீங்க அவரை என்னென்று நான் இபி அளவுக்கு உள்வாங்கினதையும் நான் பிறகு சொல்றேன். அது பிறகு ஒரு பக்கம் இல்லாட்ட இபி அளவுக்கு என்னென்ன வந்தவர் ஆறால வந்தவர்ன்றையும் நான் பிறகு சொல்றேன். அப்போ அது பொண்ணான வாய்ப்பை நாங்கள் பிரபாகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பிரபாகந்த் என்ற சுயலாப அரசியலுக்காண்டே தூக்கி எறிஞ்சிட்டேன். இவியல் வரதாய பெருமாள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டினான். எனக்கு அது கிடைச்சிருந்திருந்தால் நான் உச்சபட்சமாக பயன்படுத்தி இருப்பேன். எல்லாரையும் சேர்த்து கொண்டு போயிருப்பேன். இது எல்லா இயக்கங்களையும் நான் சேர்த்து கொண்டு போயிருப்பேன். அது என்னுடைய ஒரு கேரக்டர். நான் அந்த போராட்ட காலகட்டத்தில் ஈடுபடையக்கில் அது என்னுடைய ஒரு கேரக்டராக இருந்தது. எல்லா இயக்கங்களோடையும் இது
இப்போ கடைசியில் எனக்கும் இப்போ இங்கே புலிகளன்று சொல்லிக்கல கிட்டுன்னு தெளிவனும் நான் அந்த புலிகளண்டு எல்லா நேரமும் இப்போ சொல்கிறேன் பிரபாகரன் சொல்கிறேன் என்றால் புலி அமைப்புண்டா கரவையை சேர்ந்தது. அப்போ அவையில் எல்லாரையும் நான் குறை சொல்கிறதா குற்றம் சொல்கிறதா போயிடும். அதால் நான் பிரபாகரன் எடுக்கிறது விளங்குகிறேன். இப்போ இந்த இடையில பாயிரன் அப்போ 90ஆம் ஆண்டு அது கூட இதை முடிச்ச ஞாபகம் 90ஆம் ஆண்டு நான் இங்கே இபிடிபி இங்கே கொழம்புக்கு வந்து வேலை செய்து கொண்டு கேட்க ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டம். மாற்று கொள்கைண்டா என்ன? மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி. எந்த இடத்துல உங்களுக்கு மாறினது? இப்ப நீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோட அதுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் நான் விட்டுட்டேன். என்னென்றால் நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு 2 இடம் போயிருக்கிறேன். அது இபிஆர்எஃப்ல இருக்கும் போதா? ஒன்று ஈரோஸ்ல இருக்கேக்கல, அப்புறம் இபிஆர்எஃப்ல இருக்கேக்கல ஆக்களை கூட்டி கொண்டு போனது. அப்ப எனக்கு அந்த போராட்டம் போற முறைமைகளை பார்க்கல அது வெற்றியை நோக்கி போகாது. நாங்கள் என்கிற போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமென்ற நான் இங்கே வந்தது. ஆனால் துரவசவசமாக என்னால் அது முடிய இல்லை. பிறகு நான் திரும்பி 90ஆம் ஆண்டு திரும்பி நான் இலங்கைக்கு விரைக்கல, கொழும்புக்கு போய்க்கல. இந்த மாற்றுக் கொள்கை இது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதோட சேர்த்து இன்னொன்று சொன்னல உங்களை அந்த நேரம் ஏற்றுக்கொண்டவங்களா கொழும்புல தென்னிலங்கை அரசு உங்களை ஏற்றுக்கொள்ளினோம் இல்லையோ? நான் அங்கான இருந்து கட்சியெல்லாம் 15 வந்திருக்கிறேன். முதல் தரம் நீங்க உள்ள போகும்போது அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது? இல்ல அவையில் ஒரு போராளியா இருந்த நீங்க எல்லாரும் உங்க போராளிகளா போயிருக்கிறேன் தான். எல்லா இயக்கமும் எனக்கு முதல் இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்தில் இங்க இருந்த எல்லா இயக்கங்களையும் அங்க அவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தானே, விளங்குது. அப்ப என்ன ஏற்றுக்கொள்றது ஒரு விசேட காரணம் இருந்திருக்கலாம். 90ஆம் ஆண்டு பாருங்க, 86 மே போய் 90 மே தான் திரும்பி வந்தேன். அதான் சொன்னேன், அந்த இடப்பட்ட காலத்துல இலங்கையில நடந்த நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களை சந்தேகம் கூட படையில எப்படி ஒருத்தர் வாரர் உள்ள வரும்போது என்னென்றால் அதில் கணக்கே இருக்கு. இப்போ நீங்கள் நான் இப்போ ஒன்றை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு போய் நீங்கள் இடையில கேட்க அது முறிஞ்சிடும். சரி நீங்க சொல்லுங்க. அப்போ இங்கே மற்றாக்கள் எல்லாம் இருக்க என்ன நான் அவையிலிருந்து ஒரு வேறுபட்ட ஆளாக ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கு. இப்போ இந்த இலங்கை படை இலங்கை அரசாங்கம் என்ன யோசிச்சது? என்னையும் ராசி குரூப் அல்லது இந்த மற்ற மோகன் குரூப் அப்படியெல்லாம் கன குரூப்புகள் இருந்தது. இதில் தான் என்ன பயன்படுத்த கிட்டார். அதுக்கு நான் இடம் கொடுக்கல. நான் ஒரு அரசியல் கட்சியாக நான் பரிணமிச்சு வாரேன். அப்போ இந்திய படை இங்கே வந்தது காரணம் என்னன்னு வந்தது எங்களை பாதுகாக்கிறதுக்காக. அப்போ நாங்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கோம்? நான் முதல் சொன்னது போல எல்லா இயக்கமும் சேர்ந்து தான், அது ஈரோ சிபிஆர்ல புலட்டலோ டைகர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்திருக்கோம்? நான் இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். நான் இங்கே இபிஆர்எஃப்ல இருந்திருந்தால் தொடர்ந்து இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். அது யாருடைய தூரதிர்ஷ்டமோ அல்லது அதுக்கு எதிர்மாறான சொல்லு தூரதிர்ஷ்டம் அல்லது அதிர்ஷ்டம்ன்றது வரலாறு தான் அதை பதிவு செய்ய வேணும். நான் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு போயிருக்கான்றதான் என்னுடைய நீங்க சொல்றது ஒன்று விளங்கிக் கொள்வது. உங்களோட கருத்துக்கு மற்ற இயக்கங்களும் மதிப்பு கொடுத்துருக்கு அப்படியா? ஒரு தொடக்க காலத்துல இது நட்பு ரீதியா இருக்கும் போது இல்ல மதிப்பென்று சொல்லிக்க நானும் சமபலம் பாய்ச்சால் தானே. உதாரணத்துக்கு அதான் சொல்ல வந்தேன். இப்போ எங்கள்ல ஒன்று புலி எடுத்தால் என்ற என்ன எடுக்கிறேன்? எப்படி எடுக்கிறது? எப்படி இப்படி ஏண்டா என்ன போடுறது? போட்டால் அடுத்த நாள் அவையிட்ட ஒன்று எடுத்துருவேன். அதுக்கு காரணம் பழி வாங்குறேன்டா இல்லை, அவைகளுக்கு விளங்குற பாசையில பேச வேணுமென்றாதான் என்னுடைய நிலப்பாடும் செயல்பாடும். அதுக்கு புறம் எனக்கும் அவைகளுக்கும் இடையில எங்கட ஆக்கள் எங்கேயா தப்பு பண்ணினால் அவையில் நடவடிக்கைக்கு போக மாட்டோம், என்னட்ட தெரியப்படுத்திங்க. அது மாதிரி அவையட ஆக்கள் தப்பு பண்ணினால் எங்கட ஆக்கள் நடவடிக்கைக்கு போக மாட்டினோம், நான் அவைகளுக்கு தெரியப்படுத்துவேன். அப்போ ஒரு நட்பொன்று இருந்திருக்கு அந்த காலகட்டம். நட்புன்றது இதுதான். இது புரிதல்ன்றது ஒரு வேலை கூடாகத்தான் அந்த புரிதல். ஒன்று என்னுடைய கேரக்டர் சம்பந்தமா அவைகளுக்கு ரொம்ப மற்ற கேரக்டர் மாதிரி இல்லை தானே. நான் எதை சொல்றேனோ அதை செய்யறேன்னு எல்லாம் கேரக்டர் எல்லாம் சேர்ந்தது தானே. அவைகளுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், விளங்குதா? என்னை பற்றி என்னுடைய சரிபுலை எல்லாம் தெரியும். நான் மெட்டாக்களை மாதிரி
அப்படி ஒன்றும் போகிற இல்லத்தானே ஒன்றும் செய்கிற இல்லத்தானே அப்போ எல்லாம் தெரியும் அவங்களுக்கு என்னுடைய அந்த தீரம் இல்லை என்னுடைய உண்மைத்தன்மை என்னுடைய உழைப்பு எல்லாம் தெரியும். அப்போ நான் இங்கே இபிஆரில் இப்போ வழிநடத்திக்க நாவா தோழர் உத்தியோகபூர்வமான தலைவராக இருந்தாலும் நான் இருந்த காலகட்டத்தில் நான் தான் அதை வழிநடத்தி கொண்டு இருந்தேன். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இதுகளுக்கெல்லாம் சென்ட்ரி போடுறது, கோட்டையை சுற்றி எல்லாம் போடுறது. அப்போ இருந்துட்டு நான் என்னுடைய வாகனத்தில் அப்போ சென்ட்ரியில் நிற்கிறாங்க, மற்ற அக்கா அப்படி பாஞ்சு விழும். நான் கொடுத்துட்டு போகிறேன், கொடுத்துட்டு எந்த வாகனம் உனக்கு தெரியும், அரை கட்டுறேன், என்னை மறைக்கிறேன் விளங்குறேன். அந்தளவுக்கு என் மேலே எல்லாரும் ஒரு மதிப்பாக ஒரு மரியாதையாக சக இயக்கங்கள் இருந்தது. மதிப்பாக மரியாதையாக இருந்தது. அது என்னுடைய கேரக்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அல்லது சமபலம் வாய்ச்ச வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போ கடைசி நேரத்தில் எனக்கும் அவைகளுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு. அப்போ இது இபிஆரில் மற்ற பகுதிக்குள்ள உள்ளுக்கு என்ன கதையை கட்டி விட்டுச்சுனா இவருக்கும் புரிகளுக்கும் இடையில தொடர்பு இருக்கேன் விளங்குதான். நான் இங்கே இருக்க மட்டும் இபிஆரில் வேற ஆளையும் அசைக்க முடிஞ்சிருக்க இல்லை. இப்போ இந்தியாவுக்கு போன பிறகுதான் அது ஆசைப்பட்டது என்ன நெருப்பு தினம் கொண்டாடி அது இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கூட நம்மளோட நண்பர் சொல்லி இல்லையா, நீங்கள் போட்டி எடுத்துன்னு சொன்னீங்க நெருப்பு தினத்தை பற்றி ஒன்று சொல்லி அதை விடுவோமா, மறந்து போனதாக இருக்கட்டும். அப்போ அதில் எல்லாம் நாங்கள் அப்படியெல்லாம் கன விடயங்கள் நடந்தது. அப்போ எனக்கும் மற்ற சக விடுதலை இயக்கங்களுக்கு முடியல புரிந்துணர்வு. அது தலைவர் பிரபாகரனுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருந்தது? அதான் சொன்ன நேரடியாக இல்லாவிட்டாலும் பிரபாகரனுக்கு என்ன பற்றி தெரியும், எனக்கு பிரபாகரனை பற்றி தெரியும், புரிதல் ஒன்று இருந்தது. அந்த கேரக்டரை பற்றி கதைக்க எனக்கு ஞாபகம் வந்தேன்றால் இப்போ சின்ன வயதில் ஒரு குணாம்சங்கள் இருக்குந்தான். என்ன குணாம்சம் என்னென்னு சொல்றாங்க, ஹொபி என்ற பொழுதுபோக்கு. என்னுடைய பொழுதுபோக்கு சின்ன வயதில் முத்திரை சேர்க்கிறதா இருக்கலாம், புறா வளர்க்குறது, இல்லை அணில் வளர்க்குறது, அல்லது இந்த மிருகங்கள் மேலே ஒரு மனித நேயங்கள் இதழோட என்னுடைய இருக்கும். மனித நேயம் இல்லை சமூக நேயங்கள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் பிரபாகரன் சின்ன வயது பொழுதுபோக்கு என்ன, கெட்ட போலால் அணிலுக்கு அடிக்கிறது, ஓனான் அடிக்கிறது. என்ன நடக்கும், அடித்தா என்ன நடக்கும்? ஓனானும் அணிலும் என்ன செய்யும்? கேள்விப்பட்டு அணிலண்டு ஒன்று இருக்கு. அணிலண்ட விஜய சொல்ல அடிச்சா என்ன செய்யும்? ரத்தம் சிந்தம் துடிக்கும், விலங்கு ஓன அல்ல இந்த புறாதுகள் எல்லாம் விலங்கு அது அவையிட்ட சரிபுலைக்கு அப்பால. அப்ப அந்த குணாம்சங்கள் தான் இதுக்குள்ளேயும் பெறும். எது போராட்டத்துக்குள்ள தங்களை இதுக்குள்ளேயும் பெறும். நான் சொல்ற விலங்குதான். அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணாம்சம் இருந்தேன்றால் தலைமையில இருந்துதான். இந்த அரசன வழியோ குடியல வழி என்று சொன்னது போல நான் இருக்க இபிஆர்ல இருந்த சூழல் வேறு. அப்புறம் நான் போய் அதுக்கப்புறம் சுரேஷ் அவியல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாம் பிறக்கல, அது ஒரு வேற குணாம்சம். நான் சொல்ற விலங்குதான். இப்போ டெலோவை புரோட்டை அடிக்கல புலி அடிக்க எனக்கு கிட்ட சொன்னா இந்தவா இதை நீங்கள் செய்திருக்க வேணும். அன்றைக்கு டெலோவை வந்து ஒரு நான் சொல்லக்கூடாத ஒரு சண்டித்தனமான ஒரு இதாக இந்த கட்டுப்பாடு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்போ எனக்கு சொல்ல இந்த இதை நீங்கள் செய்திருக்க வேணும், நீங்கள் செய்ய இல்லை, நீங்களும் சேர்ந்து இதை செய்திருக்க வேணும், அதுவும் நடக்க இல்லை. இப்போ தாங்கள் செய்கிறோம் தங்களுக்கு ஆதரவு சொல்லி நான் சொல்றப்ப இல்லை, அது சக விடுதலை இயக்கம் சக இது அது நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை கூடாகத்தான் இது பண்ண வேணும். நீங்கள் என்னுடைய கேம்புக்குள்ள வந்து அவையில நீங்கள் பிடிச்சிட்டு போனால் என்ன நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொன்னேன். சொல்ற விளங்குதுதான். அப்படி கனவேறு நூற்றுக்கணக்கான பாதுகாத்தெல்லாம் விட்டுருக்கிறேன். இது டெலோவில இருந்து இப்படி எல்லாம் ஒற்றுமையா இருந்திருக்கீங்க. இப்ப கிட்டுமாமாவும் நீங்களும் நேரடியா தொடர்பு கொண்டு பேசுற அளவுக்கு அவையோட ஒரு பாடா போடாண்டு கதைக்கிற அளவுக்கு மிக நெருப்பம் பாடா போடாண்ட அளவுக்கு அப்படியாண்ட மரியாதை நாங்களா நானும் நீங்களான்றோலே அது நீ நான் இல்லை வாடா போடான் அந்த அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த அந்த அது நான் அந்த இதுக்குலேருந்து விடுபட்டு வந்துட்டேன். சின்ன வயதுலேயே நான் இதுக்குள்ள வந்தபடியினால் இந்த சமூக நேயம் இல்லை சமூக இதெல்லாம் இந்த மக்கள் மனித நேயம் இதுகள்ன்றதால என்னுடைய கேரக்டர்ன்றது வந்து சாதாரண இதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டுது. நான் சொல்ல விளங்குகிறேன். அதனால தான் என்னுடைய இது வலுவாக இருந்தது. இது நான் எடுக்கிற அரசியல் நடவடிக்கைகள் அல்ல என்மையில அந்தந்த இயக்கங்கள் அந்தந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்களுக்கு என்மையில இருக்கக்கூடிய அந்த
பிடிப்பு பற்று எல்லாம் வந்து அது என்னுடைய நடவடிக்கைகள் அணுகுமுறைகளால் அது வந்தது. எல்லாரும் போராட்டத்தை ஆரம்பிக்க நல்ல நோக்கத்துடன் விளக்கிட்டது. பிறகு அவைகள் கொஞ்சம் பலப்படைக்கல அவையோட தலை வீங்கிட்டுது. தலை வீங்கிட்டுது. வீங்கினா என்ன நடக்கும்? அப்ப நான் சில வேளை தொடர்ந்து இதுக்குள்ள இங்க இருந்திருந்தால் சில வேளை அதுல மாற்றத்தை கொண்டு இருப்பேன். எப்படியான மாற்றமா இருந்திருக்கும்? ஒற்றுமை ஒற்றுமை. நான் இது சரி, இப்போ ஒரு சம்பவத்துல ஒரு ஆள் செத்து போகலாம், நான் தொடர்ந்து அதுக்கு நான் விட மாட்டேன். சொல்ற விளங்கு, அது என்னோட கேரக்டரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நீங்க ஒற்றுமையை கொண்டு வரேன்னு சொல்றீங்க. புலிகள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் போதே நீங்க ஒற்றுமையா போய் சேர முடியாம எப்ப அழைப்பு விட்ட சொல்லி குதிரை கஜேந்திரன் சொன்ன இல்ல இப்ப நீங்க கதைச்சு கொண்டு வந்தீங்களா? புலிகள் என்ன அழைப்பு விடுத்த சகோதர படுகொலையில நிறுத்த வேணும், ஒரு குரல்ல பேசுறதுக்கு தயாரா இருக்க வேணும். அப்படி இல்லாட்ட புறம் என்னண்டு நான் அப்போ ஒரு வருங்கையோட இருக்கிறேன். ஆயுதமே இல்ல இல்ல இந்த இதுல செய்ய வழி கிடைக்கல. நான் இந்தியாவில இருக்கிறேன், அப்ப வருங்கையோட இருக்கிறேன். நான் சொன்ன ஈழத்துல தளத்துல நான் இருந்திருந்தால் நிலைமையில் வேறு. நான் சொல்ற விளங்குது. ஒருக்கா நான் பேராசிரியர் சிவத்தம்பிய வழி அனுப்புறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது. அப்போ வேற முந்தி நான் வெள்ளன போயிட்டேன். அப்போ ஒரு வாகனத்து என்ன ஒரு மாமரம் ஒன்று இருந்தாங்க, இப்போ அதை காண இல்லை. அதுக்குள்ள வாகனத்தை நிறுத்திட்டு நின்றது. அப்போ நான் எங்கள் ஆக்கிட்ட சொல்லி கொண்டு வந்தேன். கவுண்டருக்கு எங்களை பார்த்து பயப்படுறாங்க, ஆயங்களோட நிற்கிறேன் தான், பயப்படுறாங்க கொள்ளை அடிச்சுடுவாங்கன்ட்டு காய்ச்சி கொண்டு இருக்கேன். இப்போ பேராசிரியர் சிவத்தம்பி வேற நான் அவரை ஏற்றி போய் அனுப்பி ட்ரெயின் வலிக்கிட. அப்போ நான் வாங்கி வந்துட்டேன். ஒரு அலுவல் தகவல் ஒன்று சொல்கிறதுக்கு போனேன் கலைக்கிறதை விட்டு. அவர் எனக்கு ஒரு ஆலோசகராக இருந்தவர், பேராசிரியர் சிவத்தம்பி கனவேர் இருந்தவர். அதில் அவரும் ஒரு ஆள். அவரோட காய்ச்சி போட்டு நான் அந்த ஸ்டேஷனுக்கு முன்பக்கம் போய் அந்த படிகள் இருக்குது தங்கி வரைக்கும் ஒரு வாகனம் வந்து திடீரெண்டு வேகமாக நின்றுது. ரேஸ் பண்ணி கொண்டு நிற்குது. கொஞ்சம் பேர் என்ன மாங்க அதுங்க மாங்க அதுங்க அந்த பெரிய ஒரு கிரனைட் ஒன்று வச்ச உள்ளூர் உற்பத்தி என்று நினைக்கிறேன். அது பெரிய இதோட உள்ளுக்கு ஓடினேன். உள்ள இதுக்குள்ள கவுண்டருக்குள்ளே போய் கவுண்டரை இது பண்ணி அப்போ ஓடின ட்ரெயின் நின்றுட்டது. அப்போ நான் அந்த படிக்கிட்டு தம்பி யார் நீங்கள் என்னென்றால் அவன் அங்கேயும் பார்க்குறான் இங்கேயும் பார்க்குறானே எனக்கு பார்க்க சொல்ல ரேஸ் பண்ணி கொண்டு இருக்கேன் ஓடுறது வாடுது. அப்போ எனக்கு விளங்கிட்டது உள்ளுக்கு எல்லாம் முழுபறியல் எல்லாம் நடக்குதுன்றோன்னா எனக்கு விளங்கிட்டது. இப்போ இந்த பேர்லாம் பிள்ளைமே நான் தான் எல்லாரையும் விட அங்கே அந்த பகுதியிலே ஓரளவுக்கு பிரபலியமாக இருந்தது அந்த நேரம். அப்போ நான் போனேன் அந்த இதுக்குள்ள போனால் நான் சொன்னேன் நீங்கள் யார் என்றால் அவைகள் தாங்கள் இயக்கம் வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, இந்த ட்ரெயின் ஓட வேணும். அப்போ நீங்கள் இப்படி வந்து கொள்ளைய நாங்கள் இஎன்எல்எஃப் இருந்தோம். இஎன்எல்எஃப் ஈழ தேசிய விடுதலை தேசிய ஈழம் இஎன்எல்எஃப் ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்று ஈரோஸ் இபிஆர்எல்எஃப் டெலோ டைகர்ஸ் இது 4 இயக்கம் சேர்ந்து. அப்போ நாங்கள் அதில் ஒவ்வொரு கிழமையும் சந்தித்து கதைக்கிறது. வடை வாழைப்பழம் தேத்தினி எல்லாம் குடிச்ச இயக்கங்கள் 4 இயக்கம் ஒரு நாளைக்கு எங்கட இடத்துல, ஒரு நாளைக்கு டைகர்ஸில் இடத்துல, இன்னொன்று அப்படி சில வேலை ஹெலிகாப்டர் வந்து சுத்தம் எல்லாரும் புஷ்பாத்தியை ஓடுறது பாடி பண்ணி கொண்டு ஹெலிகாப்டர் எங்களை வட்டம் அடிக்க எல்லாம் அப்படியெல்லாம் நடக்கிறது அந்த நேரம். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீங்கள் இயக்கமாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த ட்ரெயின் ஓட வேணும். எது நீங்கள் இப்படி அடிச்சுட்டு போனால் ட்ரெயின் ஓடாது. நான் ட்ரெயின் ஓட வேணும்னு நினைக்கிறேன். நான் ஏனென்றால் மக்களுக்கு பஸ்ஸில் போய் வர்றதை விட ட்ரெயினில் கொழம்புக்கு போய் வர்றது, நாங்கள் இப்போ கொழம்பு இதை நிப்பாட்ட முடியாது தானே, கொழம்புக்கு போய் வர வேண்டிய தேவைகள் இருக்கு. இன்னும் அதை அந்த 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 சூழல் நாங்கள் கணக்கையில் தானே, அதோட நிப்பாட்ட முடியாது, இது பண்ண வேணும், அதை நீங்கள் காசை கொடுங்க, நாங்கள் இயக்கம் வேண்டிச்சுன்னா. அப்போ நான் என்னுடைய ஆக்களை எப்படி பார்த்தோன்னா என்னுடைய ஆக்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் உடனே எல்லோரும் கோக் பண்ணி கொண்டு என்னோட குறைஞ்ச ஒரு 10 பேராவது இருப்பினும் பொசிஷனுக்கு போயிட்டுனான். நாங்கள் இதில் வில்லங்கம் நடக்க விரும்புறீங்களான்ட்டு இப்போ காசை கொடுத்துட்டு போயிட்டோம். எந்த இயக்கம் அது? அது இந்த தமிழ் மக்கள் பேரவை இது ஒரு இயக்கம் உண்டு. அப்படியும் இருந்த அந்த கன இயக்கங்கள் என்று சொல்லி நந்தான் எல்லாம் சின்ன சின்ன இது சின்ன சின்ன குழுக்களாக இருந்தது. அந்தந்த இடத்துல தொடங்குறது தானே. சில பேருக்கு நல்ல நோக்கம் இருக்கலாம், சில பேருக்கு கொள்ளையடிக்கிற நோக்கங்கள் இருக்கலாம், விளங்குது தானே, அதில் எல்லாம் இருக்குன்னு தான் அங்கேயும் இருக்கிறானே. போயிட்டேன். அப்போ ஸ்டேஷன் மாவில் சொல்லிச்சான் தங்களுக்கு பாதுகாப்பு தெரிஞ்சு சொல்லி உங்களுக்கு நாளைக்கு வந்து எடுப்பாங்களே. அப்போ அந்த நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு பிரச்சனை என்னென்றால்
ஆர்மி போலீஸ்கான தெரிஞ்சு அப்படியே வந்து அப்பி கொண்டு போயிடுவான். அப்போ நாங்களோட சைக்கிள் பார்க்க போட்டு கொஞ்ச நாளாக இருந்தது. அப்புறம் நான் பார்த்தேன் அது ரொம்ப ரிஸ்க் எது கண்டுட்டு நான் ஆட்கள் எடுத்துட்டேன். திடீர்னு அங்கேருந்து ஃபோன் வந்து அப்போ உள்ளூர் ஃபோனுகள் கொஞ்சம் வேலை செய்யும். இப்படி அண்ணே இப்படி வந்து எடுத்துகிட்டு போட்டாங்க. நான் ஒரு ஆளை பிடிச்சிட்டோம்ட்டு. அப்போ நான் அப்போ இங்கால குடிச்சிட்டு இங்கால நான் இருந்த அத்தியடிக்கல உடனே ஆக்களை விட்டு ஆக்களை திலீபன் ஆக்களும் வந்துட்டாங்களா. அவள் திலீபன்கிட்ட கொடுக்கல, என்கிட்ட தான் தந்தது. திலீபன்கிட்ட கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கு? உடனே நான் அவனை கூட்டிக்கொண்டு வந்து நான் சொன்னேன், நீங்கள் காசு தேவைன்னு அன்றைக்கு தான் என்ன சொன்னேன், என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் செய்கிறது கூட என்ன நடக்கும்? மக்களுக்கு தான் இதால் பாதிப்பு வரும். அவனை தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டு நான் ஆயுதம் என்கிட்ட தான் இருந்தது. நான் சொன்ன சைக்கிளை கொடுத்து நெப்போலியன்கிட்ட நிற்கிறேன். நான் வேறு தலைவர் கூட்டிகிட்டு வாங்க, நான் இவரோட கதைக்கிறேன். காசு வேண்டாம் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் தானே. அப்படியோடு நடந்தது. இப்போ ஒருக்கா இதை ஒரு 12 மணி போல் தோலை மரத்து சொல்லிச்சுன்னா தோலை புலி வந்து பெட்ரோல் உறிஞ்சுறாங்களேன்ட்டு எங்கே பெட்ரோலியம் கோஆபரேஷன் ஸ்டேஷனுக்கு பின்னால். அப்போ நாங்களெல்லாம் முடிவெடுத்த என்ன, பொது சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இஎன்எல்எஃப் இதில். அப்போ நான் அங்கே போனால் இல்லை ஆமி நாளைக்கு வந்து எடுக்க போகிறேன், அதான் தாங்கள் இன்றைக்கு ஆமி எடுக்க முந்தைய எடுக்கிறேன். நான் கிட்டு நான் இந்த என்னோட தகப்பனும் அங்கே வேலை செய்தேன். நான் இந்த இதெல்லாம் உருண்டை பழம் சொல்கிறேன். அப்போ எனக்கு உள்ளுக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். சரி அந்த எடுத்தேன்னா கலந்த பால் முளப்பூவா, சரி எடுத்தோட போங்கன்ட்டு சொல்லி அவையில இது பண்ணி விட்டோம். அப்போ அந்த நேரங்களில் சும்மா கதைக்கு சொல்கிறேன், அந்த பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாதுன்றது தான் என்னுடைய நிலை. நீங்க சொன்னீங்களா அந்த இஎன்எல்எஃப் அதுக்குள்ள இருந்த ஒப்பந்தங்கள் என்னென்ன? இஎன்எல்எஃப் விடுதலை புலிகள், நீங்க இபிஆர்எல்எஃப், அதாவது ஹீரோஸ், இபிஆர்எல்எஃப், டெலோ, டைகர்ஸ், உங்களுக்குள்ள இந்த ஒப்பந்தங்கள் உண்டா? நீங்க சேர்ந்துருக்கிறதா ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்திருக்கும் தானே? இல்லை, ஒப்பந்தம் பண்ணுறது ஒரு பொது வேலை திட்டம் தானே. அதை நாங்கள் எடுத்து பார்க்கணும். இத்தனை வருஷத்துக்கு முன் நடந்தது. ஏதாவது ஒன்றை மையமா வச்சுக்கொண்டு இணைஞ்சிருப்பீங்க. எது அந்த போராட்டத்துல சேர்ந்து போராடுறது, பொது வேலை திட்டத்துல போராடுறது ஈழம் தானுங்கிறதா எல்லாம் அந்த நேரத்தில் அந்த நாலு இயக்கம் தானே. 4 இயக்கமும் தனிநாடு தான். ஈரோசம் இபிஎல்எஃப் ஈழம் என்ற சொல்ல பயன்படுத்துறது, மற்றாக்கள் தமிழ் ஈழம் என்ற சொல்ல பயன்படுத்துறது. என்ன வித்தியாசம் இருந்தது? கொள்கை வேறுபாடு. இப்போ நான் சொன்ன இடதுசாரி தத்துவத்துக்குள்ளால நாங்கள் வந்தது விளங்குதான். அப்போ இப்போ நாங்கள் இபிஎல்எஃப் எடுத்துக்கொண்டால் ஈரோஸுக்கும் நான் அதை வலியுறுத்தி சொல்ல முடியாது. இபிஎல்எஃப்பை பற்றி நான் சொல்லலாம். எனக்கு அந்த 86 மே மட்டும் எனக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்குது. என்னோட யாரும் சவாடலுக்கு வர முடியாது. 86 மே மட்டும். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து இப்போ அங்கே இந்தியாவில் 2ஆக செயல்படையக்கில் ரோ ஹூப்பரை இபிஎல்எஃப் டி மற்ற இபிஎல்எஃப் ஆர். இபிஎல்எஃப் ஆர் என்றால் நான் பார்த்தவர்களுக்கு 2 பேர் அங்கே இருந்தது. இபிஎல்எஃப் டி என்ற டக்ளஸ் சேவானது. அப்போ நான் சொல்கிறது இபிஎல்எஃப் ஆர் என்ற ரியாக்ஷனரிஸ் என்ற என்ன பிற்போக்குவாதிகள், இபிஎல்எஃப் டி என்ற ஜனநாயகவாதிகள், டெமோக்ராட்ஸ் என்று சொல்லி நான் பாடியாக சொல்கிறது. அப்போ எங்கே விட்டு நான் கேட்ட அந்த ஒற்றுமை என்னன்னு சொல்லி கேட்டோம். அது ஒற்றுமை அதை முன்னெடுக்கிறார்கள் இருக்கிறேன் தானே. இப்போ நான் இந்த முறையும் வந்து இங்கே வந்து தமிழரங்கன்றது கொழும்புல ஆரம்பித்து எல்லாரையும் உள்ளுக்கு கொண்டாச்சு. அது 2009க்கு பிறகுதான். ஆனால் அந்த நேரத்தில் தேர்தல் வந்துட்டு அப்போ எல்லாம் அப்படியே கொட்டுண்டுட்டு. அப்போ இது ஒரு ஆளாலும் செய்ய முடியும். பிரபாகரன் அப்போ செய்தது வந்து தன்னுடைய அரசியல் பயத்தையும் தன்னுடைய தான் ஏற்படுத்த உயிர் பயத்தையும் உயிர் அச்சுறுத்தலையும் அரசியல் அச்சுறுத்தலையும் கொடுத்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகினது. அதான் இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் இந்த குதிரை கஜேந்திரன் என்று சொல்லி இந்த சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிற அவர் என்ன சொல்கிறார் என்றால், தங்கட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் டக்ளஸ் சிவானந்தாவையும் இபிடிபியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை உள்வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தது ஏதோ சரிவர இல்லை என்று சொல்லி புலம்பி இருக்கார். அது உண்மையாது? அவரை தான் கேட்க வேணும். எனக்கு அதுல நாட்டம் இல்லை தானே. அது உண்மையா இருக்கலாம். யாரின் மூலம் அவங்களுக்கு அந்த அழைப்பு வந்தது? அது அவனை தான் கேட்க வேணும். வேற விளங்குதான். அந்த அவையில் உண்மையா இருக்கலாம். ஏனென்றால் அவையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினதுக்கே இபிடிபி தான் காரணம். பிரபாகரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினதுக்கு
EPDP தான் காரணம். டிஎன்ஏ என்ன? டைகர் நாமினேட்டட் ஏஜென்ட்ஸ். அதான் டிஎன்ஏ. நான் சொல்ற விளங்குது தான். டிஎன்ஏ என்ற டைகர் நாமினேட்டட் ஏஜென்ட்ஸ். அவையால் தங்கட இதுக்காண்டி அதை உருவாக்கினது காரணம் தங்கட நலனுக்காண்டி. வெளியே வேறு ஒன்றும் இல்லை. என்ன நலன் நினைக்கிறீங்க? தங்கட அரசியல், தங்கட பாதுகாப்பு, இதுகளுக்காண்டி. இல்ல நீங்க சொன்னீங்க EPDP தான் அதுக்கு காரணம்னு சொல்றீங்களா? நான் ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சு பரவலா போறேன் தானே. முதல்ல என்ன பிரபாகரன் என்ன சொன்னது? அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்து கூட பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்ப 94ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டி போடையில பிரபாகரனுடைய அச்சுறுத்தல் என்னென்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூடாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, யாராவது போட்டி போட்டால் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினோம். பிரபாகரன் இதாக இருந்து பிரபாகரன் அதை சொன்னான்னு செய்தார். நான் அதுக்கு பசரே இல்லை, என்ன சொல்றது, அசரே இல்லை. நான் போகல. அதுக்கு நான் இணங்கி போய் நான் பிரபாகரன் எனக்கு சொல்றதுக்கு பிரபாகரன் எங்க பிறந்தவனோ அங்க நானும் பிறந்தேன், அவன் எங்க தவண்டானோ அங்க நானும் தவண்டது, எங்க நிமிந்தானோ அங்க நானும் நிமிந்தது, எங்க துள்ளினானோ அங்க நானும் துள்ளினேன். ஆனா கொள்கையில வேறுபாடு. அந்த சொன்னேன் சின்ன வயது பொழுதுபோக்கு கேரக்டர்ஸ் என்று சொல்லி, கேரக்டர் அந்த குணாம்சங்கள், அணிலுக்கு கட்டுப்போலால் அடிச்சு துடிக்க வைக்கிறது. ஆனா நான் அதை வளர்க்கிறது கேரக்டர் இருக்குது, குணாம்ச ரீதியான. அதெல்லாம் இப்போ மெதுவாக வெளியால வருதுதான். அந்த பிரபாகரன் ஒன்றா படித்தவர் ஒரு வக்கீல் அங்கே இருக்கிறார், அங்கே கனடாலே ஸ்ரீஸ்கந்தகுமார் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஸ்ரீஸ்கந்தகுமார் பேர் உண்டு. அவர் 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 இப்போ சொல்ல படிக்கிறார். உண்மைதான் அது. குட்டிமணி தங்கத்துறையாக்கள் எனக்கு உள்ளுக்கு ஜெயிலுக்கு வச்சு சொன்னது. அதாவது முதல் அவள் குட்டிமணியை என்ன குட்டிமணியை பார்க்கினவர் அந்த ஸ்ரீஸ்கந்தகுமார் என்ற வக்கீலும், மற்றது நவரத்ன ராஜ் அவற்ற சொந்த பேர், கரிகாலன் என்றது அவற்ற புனைப்பேர். எழுத்தாளர், உசுப்பேத்திர எழுத்தாளர். அந்த நேரத்தில் அவரோட கதைகள் கேட்டு எங்களுக்கும் இளம் சின்ன இருக்க எங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். சட்டத்தரணி அந்த நேரத்தில் சட்டத்தரணி. ஆனால் உசுப்பேத்திர வகையில் இந்த பத்திரிகை எது இங்கே சொந்த அதில் எல்லாம் எழுதுறது, கூட்டங்களில் சொல்கிற உசுப்பேத்திர. அவருக்கு 9 வயது, கனடாவில் இருக்கிற. அன்றைக்கு ஏதோ வெல்வெட்டுத்துறையில் கூட்டத்தில் அழுது போட்டு போயிருக்காரு. அப்படியா அழுது எல்லாம் இது பண்ணி அப்படியானாக்க. அப்போ அவையெல்லாம் குட்டிமணியை பார்க்கணும். ஆமி கேம்பில் வச்சு பனாகுடியில் குட்டிமணிக்கு அவையில முன்பின் தெரியாது, அவைகளுக்கும் குட்டிமணியை தெரியாது. சட்டத்தரணிகளாக அங்கே போகினோம். அப்போ குட்டிமணியோட கதைக்கணும், என்ன மாதிரி அந்த பிரச்சனைலாம் கேட்டு வீட்டுக்கு அங்கே சொல்லணுமான்ட்டு எல்லாம் கேட்டால், ஓ தம்பிகிட்ட சொல்லுங்க, எங்களை காட்டி கொடுத்த மாதிரி போராட்டத்தையோ மெட்டாக்களையோ காட்டி கொடுக்க வேண்டாம்னு தாங்கள் சொன்னதாக தம்பிகிட்ட சொல்லி கரிகாலன் என்று சொல்லி, இது எனக்கு பிறகு குட்டிமணி தங்கத்துறையாக உள்ளுக்கு வந்து எனக்கு சொன்னாங்க. உள்ளுக்கு நீங்களும் உள்ள இருந்து அந்த நேரத்து அங்கே பனாகுடையில் இருந்து நாங்கள்ல. அப்போ எனக்கு சொன்னது, உள்ளுக்கும் அவன் குட்டிமணி எங்களை சொன்னது, பிரபாகரன் தங்களை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த செய்தியை சொல்கிறோம் மட்டுட்டு அதில் வந்தாச்சு. அப்போ இந்த வக்கீலுக்கு யார் தம்பி என்றது தெரியாது, புதால் தானே. அப்போ அவர்கிட்ட அண்ணன் இவர் யாரை தம்பி என்று சொல்கிறேன், பிரபாகரனைத்தான் சொல்கிறேன், அவங்க சொல்கிற உண்மைதான். ஆனால் வழியால் கதைக்காத மூச் க்ரௌண்டை இது கலத்து போயிடுமான்ட்டு சொன்னதாக இப்போ அவர் எனக்கு சொல்கிறார். ரொம்ப பேட்டி கொடுத்துருக்கிறார் ஜெயபாலன் தேசம் நெட்டில் அவர் அதை கொடுத்துருக்கிறார். இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். நிறைய பேர்கிட்ட முன்னாள் போராளிகள் நிறைய பேர்கிட்ட கேட்ட விஷயம் ஒன்று, விடுதலை புலிகள் சார்ந்து கிட்டையா, இன்னொன்று EPRLF சார்ந்து தோழர் டக்ளஸ் தேவானந்தவர். 2 பேரும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஒரு பஜ்ரோ மாதிரி ஒரு ஜீப் ஒன்று வச்சுருந்தீங்களாம். வந்தாலும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு ஒன்று இருக்கும் அவங்க 2 பேருக்கும். அந்த நிலையை எடுக்கிறதுக்கு அந்த 2 பேரும் ஒரு மிக பெரும் பாடுபட்ட உழைப்பு, உழைப்பு, அந்த உழைப்பு கூட தான் வந்தோழிய வேறு யாரும் தூக்கி கொடுக்கல. அதான் கிட்டன்னு சொன்னான் தானே, பிரபாகரன் தனிநாட்டை கையை விட்டால், அந்த பேச்சுவார்த்தை போனால், தாங்கள் இயக்கத்தை கலைப்போம், இல்லை பிரபாகரன் அங்கே விட மாட்டோம். அவன்கிட்ட உழைப்பு, சரி உழைக்கப்பால் அது அவன்கிட்ட உழைப்பு, இது இங்கால என்னுடைய உழைப்பு. என்ன மாதிரியான திட்டங்களை நீங்கள் அதை நகர்த்தினீங்க? இப்போ EPRLFல தலைவர் வேற ஒரு ஆளாக இருக்கிறார் நீங்கள். இல்லை, அவர் நாபா தோழர் உத்தியோகபூர்வமான தலைவர், செயலாளர் நாயகம். நீங்கள் அதில் கேட்டீங்களே என்ன செயலாளர் நாயகம். அப்போ நாங்கள் அந்த இடதுசாரி இதுக்குள்ளால் வந்தபடியினால் அதை நாங்கள் பின்பற்றினாங்கள். அதுபோல் அப்போ என்னுடைய அந்த உழைப்பு, இல்லை என்னுடைய ஆளுமை, என்னுடைய ஆற்றல், இதுகள் முயற்சிகள் இருக்குத்தானே. அதான் நேற்றுக்கு யாருக்கோ சொல்லி கொண்டு வந்தேன் நான்.
ஏன்னா இந்த வெளிக்கடை படுகொலைகளுக்கு பிறகு நாங்கள் மட்டக்களப்பு ஜெயிலுக்கு கொண்டு போனது. அப்புறம் ஜெயிலுக்குள்ளேயே ரெக்ரூட் ஆக்கள் எடுக்க வலிக்கிட்டது. இது சிறைகளையே நான் சிறை கைதிகளே உங்களுக்கு ஆதரவா இயக்கத்துக்கு சேர்த்தது. நான் சேர்க்கிறேன்னுட்டு அப்புறம் ஐஎன்டிஎல் ராஜேந்திர பிளாட் அவியல் சேர்த்தது. இவள் 2 பேரும் தான் அவளுக்கு ஆக்கள் சேர்த்தது. மற்ற புலியண்டு பெருசா மற்ற ஆக்கள் அந்த இருக்கிற ஆக்கள் அந்த இதான ஆக்களாக இருக்கையில் இந்த நிர்மலா நித்யானந்த நம்ம பொம்பளை இதங்கால பக்கம் மற்ற ஆக்கள் ஃபாதர் சிங்கராஜா அல்லது டாக்டர் ஜெயக்குலராஜா, பாதிரி ஜெயதிலகராஜா, மற்றது சிங்கராயர், ஃபாதர் சிங்கராயர், மற்றது இன்னொரு பாதிரி இந்த பேரமாந்தவம். இதை நீங்கள் சொல்லும்போது ஒன்று ஞாபகம், இந்த சிறை உடைப்புன்னு ஒன்று நடந்தான். நீங்கள் சிங்கள கைதிகள் உங்களை மடக்கி பிடிக்கும் போது நீங்கள் அவங்களோட அடிபட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு கதை. இந்த சிறை உடைப்பு சம்பவம் தான் கேள்விப்படுமோ, அது சரியான விளக்கம் தெரியாது, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு விடலாம்னு நினச்சினாங்க. இப்போ எனக்கு சிறை என்றால் 2-3 இடங்களை சொல்லலாம். முதலாவது வந்து வெளிக்கடை சிறை படுகொலை இருக்குதானே, அதில் 2 தரம் நடந்தது. அதில் நாங்கள் இது பண்ணித்தான் தப்பினது. இப்போ குட்டிமணி தங்கத்துறை ஐயாக்களை கொல்லும் போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா? அவியல் ஒரு பக்கம் அங்கால ஒரு பக்கம் சரி இப்படி ஒரு இந்த குரஸ் வடிவத்தில் இருந்தது. அவியல் இங்கால இருந்தது, நாங்கள் இங்கால இப்படி ஒரு குரஸ் வடிவத்தில் 4 பக்கம் செல்லுகள் இருந்தது. அப்போ எப்படி உங்களையும் அதுக்குள்ள அதான் நாங்கள் திருப்பி தாக்கித்தான் தப்பினோம். அடிச்சுக்கொண்டா வெளியே வந்தோம். நீங்கள் வெளியில் அதுக்கு இப்போ எங்களை முதல் குட்டிமணி தங்கத்துறை ஆக்களை எல்லாம் கொண்டுட்டாங்க. அப்புறம் எங்களை அப்புறம் 20 ரூபா வேறொரு செல்லுக்கு மாற்றினது. அப்புறம் அடுத்த நாளும் அங்கே வந்துட்டான். முதல் 23 25 ஒன்றை விட்ட நாள் 23-25 அதான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே எல்லாரோடையும் தயார்படுத்தி எல்லோரும் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு எல்லாருக்கும் காய்ச்சது. மாணிக்கம் தாசனும் நாங்களை பிறந்தன் ராஜனும் எல்லாரோடையும் காய்ச்சி ரெடியாக தான் இருந்தது. அப்போ சத்தம் கேட்க அப்போ எங்களுக்கு விளங்கிட்டு வந்துட்டு ஜமன் வந்தோன்ட்டு அப்புறம் நாங்கள் அவங்களும் அடித்தது, நாங்களும் திருப்பி தாக்கினது. அப்புறம் அதில் மேலுக்கு டாக்டர் ராயசுந்தரத்தை கொண்டுட்டாங்க. மேலே அவர் மட்டும்தான் செத்தாக்க மெட்டாக்கள் தப்பிட்டேன். ஃபாதர் சிங்கராயர், மற்ற டாக்டர் இங்கே இதில் இருக்க என்ன பேர் பேர் ஜோகேஸ்வரன், எம்பி ஜோகேஸ்வரன் மாமன் என்ன பேர் பேரமாந்துவோம். அது கொஞ்சம் பேர் தப்பிட்டு மேலுக்கு, நாங்கள் கீழுக்கு செல்லுக்குள்ளே இருந்தது. எங்களோட இதுக்குள்ளேயும் வந்து அவங்க கொஞ்சம் பேரை கொண்டுட்டாங்க, கொஞ்சம் பேர் நாங்கள் தப்பிட்டோம். பெரும்படை அப்படி உள்ளவரை காட்ஸ் என்ன பார்த்துட்டுட்டாங்க. எல்லாம் ஒரு செட் பண்ணி தான் அவங்க பெரிய இதாக தானே பெறுவாங்களுக்கு. என்ன கரண்டியா என்ன கத்தி பொருள்கள் கூட எல்லாம் எடுத்து கொண்டா உள்ளுக்கு இருந்த எடுத்து கொண்டா நான் வந்தது. அப்போ நீங்கள் வெறுங்கையோட அடிபட்டு அப்படியா? எங்களும் உள்ளுக்கு சில இதுகளை தயார்படுத்தி நான் எல்லாருக்குன்னு சொன்னேன். அந்த சாப்பாட்டு கையை கழுவி போட்டு அதை வெளியால் ஊற்றாமல் உள்ளுக்கு பக்கெட்டில் போட்டு வைக்க வச்சுருந்தேன். வந்தால் அடித்தால் கண்ணெல்லாம் மிரிகின்றன. அப்படி எங்களுக்கு நாங்கள் சில இதில் தயாரிப்பில் இருக்கிற இதில் வச்சு கொண்டா நாங்கள் செய்கிறது, அந்த தயாரிப்பில் செய்தது. அடுத்தது நீங்கள் இதில் வந்து கருப்பு பெல்ட், என்ன கராத்தையில் கருப்பு பெல்ட் கருப்பு பட்டி இருக்காமன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது என்ன மாதிரி? இல்லை அப்போ 80களுக்கு முதல் நான் 80ல் இதுக்குள்ளே முழுக்க வந்துட்டேன் தானே. அப்புறம் பிடிபட்டு போனோம் தானே. 80ஆம் ஆண்டுக்கு முதல் கராத்தையில் ஆர்வம். அது என்ன போராட்டத்துக்காக தானே, இல்லாட்டி அதுக்கு முதல்ல இந்த ஆர்வம் இருந்தா? போராட்டம் என்றும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னோட கேரக்டர், என்னுடைய குணாம்சம். இப்போ நான் ஒன்றை கதைச்சால் அதோட நிற்கத்தானே வேணும், ஸ்டாண்ட் பண்ணத்தானே வேணும். அதில் பல விதமான இதுகள் எல்லாம் வரும், அடிப்படி வரும், அது இதெல்லாம் கிணக்க வரும் தானே. அதுக்காக கராத்தையை பழகி வச்சிருந்து. அது சின்னன்லேருந்து அப்படி ஒரு வந்துட்டு அந்த பழக்கம். பழக்கத்துல எல்லாம் படிக்கல படியங்களுக்கு இடையில வாரது தான் அந்த அடிப்படைகள் அதுகள் இதுகள்லாம் அந்த இதில். சரி, இந்த இந்த இப்படி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது அப்போ முதலாவது வந்து வெளிக்கடை, இது 2வது வந்து மட்டக்களப்பு சிறாவுடாப்பு. அதான் சிறாவுடாப்பு. அது என்ன காரணத்துக்காக, என்ன காரணத்துக்கு உடைச்சுக்கொண்டு வெளியே வேண்டி வந்து எங்களை விடுவிக்கிறது தான். அதுதான் காரணம். வேறு என்ன காரணம் இருக்கும்?
நான் நினைச்சேன் அதுக்கு இருக்க கைதிகள் உங்களை கொல்ல வந்து அப்படி அங்கே பெரும்பாலும் தமிழ் கைதிகள் ஆ. அங்கே அப்படி ஒன்றும் இல்லை. எங்கட வீடு மாரி தான் நாங்கள் அதுக்குள்ள இருந்தது. ஏன்னா ஏன்னா அந்த ஜெயில் உத்தியோகத்தர் எல்லாம் அவங்களோட ரொம்ப தங்களோட வேலையிலையும் கவனமாக இருப்பினோம். தங்களோட வேலை போயிட வேண்டும், மற்றபடி எங்களோட ரொம்ப அன்பாக பாசமாக தான் இருப்பினோம். நாங்களும் அதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அவையில் சுற்றுறது, அவையில் எங்களை சுற்றி வீணோம். அப்புறம் கடைசியில் துறந்து கொண்டு வந்துட்டோம். மற்ற இந்த சிறை மூன்றாவது களத்துறை. களத்துறை வந்து 300-400 பேர் இருந்த வேலாக்கம் கைதிகளாக. இது தமிழ் கைதிகள் இருக்கிற சந்தேகங்களில் பிடிக்கிறது, குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படிலாம் சொல்லி, அப்போ அவையில் உண்ணாவிரதம் இருக்கணுமென்று சொல்லி எங்களை பார்க்க வேணுமென்று. அப்போ யாரும் போக இல்லை. அப்போ என்னுடைய பத்திரிகை நம்பரெல்லாம் சொல்லிச்சுன்னா என்ன போக சொல்லி, இப்போ இன்றைக்கு வீரேஸ்வரி ஆசிரியர் தலைவர் பிரதம ஆசிரியராக இருக்கிற கஜன் உண்டு, இதெல்லாம் விளக்கு சொல்லிச்சோம். இல்லை நீங்கள் போத்தான் போகணும் உண்டு. அதனால் கண்டா பாடி ஓடியாக சொல்கிறேன், என்ன திட்டமிட்டு என்ன கேரப்பின்னு. அப்போ அங்கே போனால் நான் அப்போ எப்பயும் 2 பிஸ்டல் இடுப்பில் இருக்க வந்த நேரம். அப்போ நான் அதை உள்ளுக்கு கொண்டு போக விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கான வச்சுட்டு போயிட்டேன். அதை வச்சுட்டு போனது ஒரு வகையில் எனக்கு நல்லதாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கலாம். உன்ட்ட என்கிட்ட இந்த பறிச்சு எடுத்தாங்கள் என்றால் எனக்கு இது, நான் டப்பண்ட கையில் எடுத்தேன் என்றால் அவைகளுக்கு ஆபத்து. அப்போ அங்கே போய் 4-5 ஓட்டுன்னு சொல்கிறேன். ஓட்டுன்ற ஒரு தொகுதி. அப்போ எல்லா இடத்துலையும் போய் நான் அவைகளுக்கு சொன்னேன், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு 2-3 மாதம் அவகாசம் தேவை. நான் அப்போ சட்டமா அதிபர்கிட்ட ஒரு பிரதிநிதியும் கூட்டி கொண்டு போயிருந்தேன். அமைச்சர் பதவியிலேருந்து இருந்தீங்களோ? இல்லை, அந்த நேரம் எம்பி. எம்பியோ. அப்போ நான் ஒரு சட்டமா அதிபர்கிட்ட ஒரு பிரதிநிதியும் கூட்டி கொண்டு போனது. என்னோட மைசூரி வேலாயுதம் என்ற ஒரு மனித உரிமை சட்டத்தணியும் என்னோட வந்திருந்தவா. அப்போ 4-5 இதுகள் இந்த ஓட்டுக்களை போய் ஆட்கிட்ட சொல்லி, எனக்கு ஒரு 2-3 மாதம் அவகாசம் தேவை, உங்களோட வழக்கில் எல்லாம் படிக்க வேணும், அது மட்டும் பொறுமையாக நீங்கள் இருக்க வேணும், என்ன நம்பினால் நீங்கள் உண்ணாவிரதத்தை கையை விடுங்க, நான் உங்களுக்கு குளுக்கோஸ் தரணுன்ட்டு. அப்போ ஒரு 4-5 இடத்துல அவியல் ஓமன்ட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ முடிஞ்சு வழியால் போவோம்ன்ட்டு வேற என்னோட வந்த இவர் என்ன பேர் அந்த சட்டமாதிபத்தினக்களும் தனக்கு நேரம் போயிட்டேன். அப்போ ஒரு ஓடிவ சொன்னால் நான் என்ன இன்னொரு இடம் இருக்கு, அதையே முடிச்சு விட சொல்லி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருட்டுது. சரி என்றுட்டு அங்கே போனால் அதை பார்த்தோன்னே எனக்கும் லைட்டு பார்த்து தானே எது நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் என்னுடைய வீம்பு விடாது திரும்பி வாரத்துக்கு. ஆனால் கிட்ட இதில் யார் உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள், முன்னுக்கு வந்து அந்த இதில் ஒரு சின்ன ஒரு இடம் அதில் வந்து இருங்க என்று நான் அவைகளுக்கு சொல்லி, மற்ற இடங்களையும் இப்படித்தான் நடந்தது, நீங்கள் என் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டால் இந்த உண்ணாவிரதத்தை கையை விடுங்க, நான் 2-3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பதில் தருவேன்னுண்டு என்கிட்ட கொடுத்துட்டு குளுக்கோஸை கொடுக்க பக்கத்தில் இருந்தாங்க. டப்பன் என் மேலே என்னை பாஞ்சு பிடிச்சி அடிக்க விളിக்கிட்டேன். அப்போ கத்துரா மைசூர், ஐயோ ஒன்றும் செய்யாதங்க வேறு என்றால் அவள் அங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. அப்புறம் அவங்கள என்னென்றால் தெரியும், சிறைக்கில் இருக்கையில் புதிய யுக்திகள் வெறும் தானே, புதிய டெக்னிக். நான் அப்போது சொன்னேன், எது இந்த கையை கழுவி தண்ணி ஊற்றுற வச்சு அதை சேர்த்து வைக்க சொல்லி, கலர் தண்ணியை வெளியால் கொட்ட வேண்டாம், உள்ளுக்கே சேர்த்து வச்சுக்கொள்ள, உள்ளுக்கே அந்த தண்ணியை வச்சுக்கொள்ளுங்க, வந்தால் ஆக்களுக்கு அடிக்கிறது கண்டு. அப்போ நான் கொஞ்சம் இந்த பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் வந்தபடியாக வண்டி குண்டியெல்லாம் வச்சுட்டு அப்போ அந்த இதை பிஸி ஒரே வேலையெல்லாம் எனக்கு கூட வேலையெல்லாம் எனக்கு மினக்கிறது. அப்போ என்ன அடித்து விழுத்தி போட்டேன். அதாவது என்னென்றால் ஒரு கல் சின்ன இரும்புகள் எல்லாத்தையும் ஒரு போல் மாதிரி செய்து இதில் வச்சு இதில் பெனியனில் சாரமண்டுக்குள்ளே வச்சு கொண்டு இப்படி அடித்தால் திருப்பி அவையில் ஹைக்கு போகும். அப்படியெல்லாம் அடித்து கிடிச்சு மண்டையெல்லாம் உடைஞ்சு எல்லாம் ஒழுகி நான் விழுந்துட்டேன். நான் ரத்தம் கூட ஒழுகினா அப்போ என்ன இழுத்து கொண்டு தெரிஞ்ச வெட்டி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி
பிறகு காட்மேர் பிறகு வந்து போலீஸ்கார் எல்லாரும் வந்து அப்புறம் என்ன கொண்டு போனது அங்கே உடனே வாகனத்தில் போட்டு அங்கே களுத்துறையில் ஒரு பேர் மறந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனது. அப்புறம் அங்கேருந்து அப்புறம் ஆம்புலன்ஸில் கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனது. நான் பிழைப்பேனான்ட்டு யாரும் ஜோதிச்சிருக்கே இல்லை பிழைப்பேனான். அப்போ களுத்துறை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் நான் மாயஸ்ரீர மடியெல்லாம் படுத்திருந்தேன். டப்பண்டு ஒளிம்பி சொன்னேன், ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், ரெண்டு திருப்பி மயக்க விழுந்தாச்சு. அதாவது இந்த ஒரு படம் ஒன்று வந்து என்னைக்கு காக்க காக்கன்ட்டு அப்புறம் ஒரு படம் ஒன்று. ஓ அதில் இந்த நான் தப்ப வேணும் என்ன இதில் விளங்குது என்ன 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 சொல்ல என்னென்ன சொல்கிறேன் நான் அந்த மனசுக்கு விளங்க அந்த இது எனக்கு இருந்தது. அது பிறகு அந்த படம் இதை பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் யாரும் சொல்லிச்சுன்னு எனக்கு தெரிய இல்லை. அப்போ அதான் டப்பண்டு ஒளிம்பி சொன்னேன், ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், நான் ஓகே என்கிட்ட திருப்பி விழுந்துட்டேன் நாக்கு. அப்போ யாரும் இப்போ டாக்டர் கூட பிறகு சித்தார்த்தன் இருக்கிறார், நம்மளோட நண்பர் சகோதரர் சித்தார்த்தன். அப்போ பிடிக்க 3-4 மணிக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சது. அப்போ வாசல்லேருந்து டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், டாக்டர் பேரை மறந்து போனேன், டாக்டர் ஏதோ பேர் உண்டு அப்படி டாக்கிக்கண்டு கேட்டிருக்கிறார். தங்களால் முடிஞ்செல்லாம் செய்திருக்கிறோம், இனி இப்படி என்ற விளங்குதான் என்று சொல்லி. அப்போ அவர் கூட நம்பி இருக்கே இல்லை. பிறகு நான் இப்போ கோமாவும் அந்த இதில் இருந்து நினைக்கிறேன். அப்புறம் எழும்பி நான் டப்பாண்டு அடித்து போட்டேன் நர்ஸ் மேருக்கு. இத்தனைக்கும் முழுக்க எல்லாம் காயங்கள் இதுகள் எல்லாம் காயங்கள் இருந்தால் அடிச்சிட்டேன். அப்போ தான் என்னுடைய அந்த இது ஒழிக்குது, அது ஃப்ரீஸ் இது பண்ணப்பட்டிருந்தது. அப்போ அப்புறம் தான் அப்போ எனக்கு தெரியும் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் நாக்கமாண்டு. அப்போ எல்லாம் எனக்கு அந்த ஒரு கண் தெரியாண்டு எல்லாம் தெரியாது, பிறகு தான் தெரிய வந்தது. அப்போ என்ன கட்டில் கட்டி போட்டுட்டேன் அட்டகாசம் பண்ணுறேன். நான் விளங்கின பிறகு நானே அட்டகாசம் பண்ணுறேன். அப்போ நான் சிங்களத்தில் அப்போ எனக்கு ஓரளவு சிங்களம் மொக்கதண்டா என்ன கோமதண்டா அப்புறம் தெரியும் கொஞ்சம் சிங்களம். அவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க தர சொல்லி எது. அப்போ அதில் எனக்கு உடனே டாக்டர்கிட்ட அனுப்பியிருக்கிறேன். டாக்டர் வந்தார், சுனில் பேர்ரா டாக்டர். அவர் வந்து ஹவாய் அப்படின்ட்டு எல்லாம் வந்து தடவி அப்படி எனக்கு குடிக்கிற தண்ணி வேணுமெண்டு ஆங்கிலத்தில். இப்போ அவருக்கு சந்தோஷம், சிங்களமும் கதைக்கிறேன். அவர் யோசிச்சுட்டா நான் எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் மறந்துடுவேன்ன்றதான் நான் இதாக இருந்தேன். அந்தளவுக்கு தாக்கப்பட்டபடிங்க அந்த மூளையில். அப்புறம் எங்கள் டாக்டர்கிட்ட விட்டார் ராசனையன் தோழர்ண்டு 60 கிட்ட தோழர் என்ன அப்படின்னு உடனே ஒரு 10 பேர் ஒழுங்கு பண்ணி நான் அங்கே போகணும், அங்கே களத்துறைக்கு போகணும். என்ன கூட அடங்கிட்டேன் நான் திருப்பி அடிக்க வேணும். அவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் நான் போனது. அப்படி உங்களை கொலைக்கு முயற்சி வேற என்ன புலிவாள்கள் தானே, அந்த புலிகள் தான் புலிவாள்கள் என்று. அப்போ எல்லாம் அப்படி பல கணக்க செய்த கொண்டு என்னோட கதைக்கிறேன்னு சொல்லி கதைப்பேன் சேர்ந்து வேலை செய்வோம்ன்ற ஒரு பக்கத்தால். இப்போ ஆனந்தி பிபிசி ஆனந்தி என்று இருந்தவா வறந்து போனான். மற்றது இங்கே ஒரு விரிவுரையாளர் இருந்த அந்த பத்மினி சிதம்பரனா அப்போ கணக்கு பேர் என்ற கேப்பினோம், நீங்களும் பிரபாகரனும் சேர்ந்தால் கணக்கை சாதிக்கலாம், மெயின் செய்யக்கூடாது. அப்பயும் அவையிட்ட சொல்கிறது என்ன, முதல் அவன்கிட்ட சொல்லுங்க இந்த சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி ஒரு குரலில் அவன் பேசுறதுக்கு தயாரென்றால் ஏன் ஒரு குரல் என்று நான் சொல்றதுக்கு காரணம் என்னென்றால் என்ன பிரபாகரனுடைய அஜெண்டா வந்து மக்களையும் அழிச்சு தங்களையும் அழிக்கிறது தான் அந்த இது வழங்குது. அப்போ என்ன நடக்க போகுது, சரி பிரபாகரன் சாகிறது தற்கொலை செய்கிறது வேறு, ஆனால் மற்ற பிள்ளைகள் யார், அதில் என்ன வானத்திலேருந்து வந்த வேலா, வேறு கிரகத்திலேருந்து வந்த வேலா, வேறு நாட்டுக்காரரா இல்லை, அவையில் கூட சமூகத்தை சேர்ந்தாள். அப்போ சமூக அக்கறை உள்ளாக்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தாக்கள் என்றால் அது எங்களையும் பாதிக்கும், உணர்வு ரீதியாக பாதிக்கும். அப்போ நான் அதை விரும்ப மாட்டேன். அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலேருந்து நாங்கள் முன்னோக்கி போயிருந்தா அன்றைக்கு நடைமுறையிலேயே சுயநிர்ணய உரிமை பெற்றுக்கலாம் நான் நம்புகிறேன். இப்பயும் நம்புகிறேன். எனக்கு 3-4 ஆசனங்கள் எனக்கு மக்கள் தர வேணும். சுண்டி என்னால் தீர்க்க முடியும். திரும்ப சாத்தியப்படும் நினைக்கிறீங்களோ? என்னால் செய்ய முடியும். இல்லை வடக்கு பிரிஞ்சிருக்கிற வடக்குல கணக்கு அது நீதிமன்றத்துக்குள்ள போயிட்டது. ஆனால் ஒரு க்ளோஸ் ஒன்று இருக்கு என்னென்றால் 2 மாகாணங்களையும் சேர்ந்தால்
2 மாகாணம் விரும்பினா சேரலாம்னு ஒன்று இருக்குது. மாகாண சபையும் விரும்பினாலா? 2 மாகாணங்களும் மாகாண சபை தானே. 2 மாகாணங்களும் விரும்புறாண்டா 2 மாகாண சபையும் விரும்பினா அவையில் சேரலாம். 2 முதலமைச்சரும் ஒத்துக்கொண்டால் சேரலாம். சேர்ந்து வேலை செய்யலாம். சட்டம் இருந்தாலும் சேரலாம். அப்படி இலங்கை சட்டம் அது எனக்கு இப்போ நீங்கள் திருப்பி கேட்க எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது. அப்படி ஒரு இது ஒன்று இருந்தது, அதைத்தான் நான் மனதில் வச்சு கொண்டு இருந்தேன். இதுல நான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தென்னிலங்கை ஆக்களை நான் குறை சொல்ல தயாராக இல்லை. ஏனென்றால் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோ இந்திய ஆட்சியாளர்களோ சர்வதேசமோ அவர் தங்கட நிகழ்ச்சி நிரல்ல தங்கட அஜெண்டாலான் வேலை செய்வினோம். நாங்கள்லாம் எங்கடைய கொண்டு அதுக்குள்ள போட வேணும். எங்கட அரசியல் என்ன போச்சு சொல்லிச்சு, நாம் புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் மருந்துக்கு வெளியேண்ட அரசியலை போனால் என்ன நடக்கும்? நான் சொல்ல புண்ணுக்கு தான் வெளியேண்டு மறுத்து கொள்ளுங்களேன். இந்த செம்மணி பிரச்சனையில் யார் முதல் கொண்டது? இப்படி தானே கொண்டது. நாங்கள் இங்கே 96க்கு பிறகு இங்கே வந்து யாழ்ப்பாணம் விடுவிக்கப்பட்ட பிறகு நாங்களாம் அதை வெளிப்படுத்தினோம். இங்கே வந்த பிறகு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தினமும் ஆட்கள் வேணும். இதை கண்டும் பிரபாகனுக்கு போயும் டக்ளஸ் எவ்வளோ பேர் போகிறாங்களே. அப்போ என்ன செய்ய பார்ப்பாங்க? குண்டடிப்பாங்க அல்லது சுட பார்ப்பாங்க. யாருக்கு? ஆமிக்கு. உடனே ஆமி போலீஸ் என்ன செய்யும்? அப்போ நான் இந்த கட்டிடத்துக்கு வந்தது காரணம், எனக்கு வெளியால் போக விருப்பம். வெளியால் எனக்கு இங்கே மக்கள் மத்தியில் நான் போகிறேன்டா தாரதம்பட்டிகளோட போக வேணும். என்ன ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒரு குண்டு கல்லை அறிவான். கல்லண்டா என்ன? கிரனேட் அறிவான். அல்ல இன்னொரு பைத்தியக்காரன் சுடுவான். அப்போ ஆமி என்னோட வர படைகளை என்ன செய்யும்? மக்களுக்கு தான் சுடுவாங்க. அப்போ நான் அதை விரும்பேன். அப்படியே நான் இருக்கிற இடத்துக்குள்ள மக்களை கொண்டு கலைக்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இந்த கட்டிடம் எடுத்தது. நான் சொல்கிற விளங்குது. நான் போய் பெருசாக யோசிக்கிற ஒரு ஆள். அப்போ நான் முதல் வீரசிங்கம் போல யோசித்தேன். ஆனால் அப்புறம் அங்கே இருந்த புட்டடிப்ப கல்முனையிலிருந்து நேராக புட்டடிக்கலாம்ன்றதுக்காண்டி அந்த இடத்த விட்டேன். அப்புறம் வின்சர் தியேட்டரை யோசித்தேன். இந்த நூற்றுக்கணக்கில் ஆக்களை சில பேர் தேவைகள் இருக்குது. அப்புறம் எனக்கு இந்த இடம் தெரிஞ்சபடியே இங்கே. அப்போ இந்த இடம் வந்து கைவிடப்பட்ட இது எது? இந்த இதுவே எப்பயோ கைவிடப்பட்டாச்சு. சிக்கல் இருக்கு. அதை பற்றி அதான் சொல்றேன். இந்த கட்டிடம் ஏற்கனவே கைவிடப்பட்ட வழக்கு இருக்கிறபடியே நான் கதைக்கிற சரியில்லை. இந்த கட்டிடம் ஏற்கனவே கைவிடப்பட்ட கட்டிடம். எது? இந்த கட்டிடம் ஒரு காலகட்டத்துல நாங்கள் கீழே பிடிக்க புலிகள் கிட்டன் மேல பிடிச்சானா இல்ல அவங்க மேல பிடிக்க நாங்கள் கீழே பிடிச்ச மாட்டேன். எனக்கு ஞாபகம் இல்லை. 2 பேரும் இங்க இருந்தாங்க. அப்ப நாங்கள் இங்கே ஈழமன்ற ஒரு ஸ்டாம்ப் அப்போ வெளியிட்டோம். நாங்கள் ஈழமன்ற ஒரு ஸ்டாம்ப் உண்டு. அந்த 2 ஸ்டாம்ப் வெளியிட்டு ஒன்று இங்கே மற்ற நாவலர் ஹோலில் வெளியிட்டார். ஈழமன்ற படம் போட்ட ஸ்டாம்ப். அப்போ என்னடா இங்கே 100கணக்கில் தினம் 1000கணக்கில் சினம் பேர். அப்போ இந்த சிவர் மட்டும் கொஞ்சம் 500 பேராவது கூட்டமாக இதுக்குள்ள இருப்பினோம். இது காணாண்டு முன்னுக்கு ஒரு காணி துண்டுக்களை வந்து அதுக்குள்ள ஒரு 500-1000 பேர், அங்கால ஒரு காணி துண்டுக்களை. அப்படி நான் கடுமையாக எல்லாம் செய்து அக்கள பிரச்சனை. மக்கள் என்னட்ட வாரது என்ன ஏற்றுக்கொண்டு நான் சொல்ல மாட்டேன். போனால் உதவி எடுக்கலாம், ஆலோசனையை பெறலாம், தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இதை பார்த்து இவன் முழியன் என்று நான் சொல்லக்கூட பிரபான் பயந்து போனேன். இதிலெல்லாம் காரணம் வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டுறதுக்குள்ளேயே வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் அங்கே இல்லை. மக்கள் இருந்திருந்தால் இப்பயோ பிரச்சனை இல்லை தீர்த்திருக்க வேணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நீங்க இந்தியாவோட இதை ஏற்றுக்கொள்றீங்க, 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்றீங்க. விடுதலை புலிகளும் தன்னாட்சி இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைன்னு ஒன்று முன் வச்சவங்களா? அதுவும் கிட்டத்தட்ட இதை மாதிரி தானே. தம்பி இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இப்போ பாருங்க, இப்போ சர்வதேச சமூகத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்றேன் தானே. இந்த இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த ஐக்கிய நாடுகள் சபை, இங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் வந்தவர் இத்தனை வருஷத்துக்கு பிறகு, இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்தவர். போன வருஷம் தான் நான் வந்தவர். யுத்தம் முடிஞ்சு 16-17 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்தவர். சரி, யுத்தத்துக்குள்ள வேற இல்லைன்னு வச்சுக்கொள்ளும். யுத்தம் முடிஞ்சு 16-17 வருஷத்துக்கு பிறகு வந்தவர். அவர் இங்க வந்திருக்க கூடாது இல்லை, வந்திருக்க வேணும். ஆனா அவையில முன்னுரிமை எதா இருக்கும்? அன்றைக்கு காசாவுக்கு தான் போயிருக்க வேணும். எங்க? காசாவு. ஏன்னா அங்கதான் கட்டிடங்களை உடைக்கிறான். அப்பங்களுக்கு தெரியுது அங்கே உடைகிறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குழந்தை பிள்ளைகள் எல்லாம் கத்துது, பசி பட்டினி. அப்போ இவர் எங்கே போயிருக்க வேணும்? அங்கேன்னு போயிருக்க வேணும். அப்போ அவையில நிகழ்ச்சி நிரல் வேறு. இதுதான் சர்வதேசம்.
சர்வதேச தங்கட சுய அது பண்டைக்குள்ள உணர்வு நீங்கள் சொல்றீங்க. முந்தையெல்லாம் இங்கே நான் இல்லை அது அப்படி இப்படி என்ன அவையில் ஒரு நம்ப இல்லை. சர்வதேசம் வந்து இல்லாட்டி இந்தியாவோ அல்லது இலங்கை அரசோ தங்களுக்கென்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை வச்சு கொண்டாந்து வேலை செய்வினோம். நாங்கள்லாம் அதுக்குள்ள உண்டு எங்களை பொருத்த வேணும். அது சக தமிழ் கட்சிகளோ இயக்கங்களோ பிரபாகரனோ தூரவசமாக செய்யல என்று அவையோட நிகழ்ச்சி நிரல் வேறு சுயலாபம். அதுதான் நான் சொல்லுவேன். சரி, உங்களோட பார்வையில் இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, தமிழர்களுக்கான தீர்வுண்டா என்னவா இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விடிய விடிய அதான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது இப்போ இன்றைக்கு எங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்குது. இதை ஒருக்கா நான் அந்த அரசியல் ரீதியாக வேலையில் செய்த இது எனக்கு இப்போ சொல்கிறோம்னா சாத்தியப்பாடல் இருக்கான்னு கேள்வி. உங்களோட திட்டம் இருக்கும் தான். நாங்கள் என்ன சாத்தியப்படுத்த வேணும். எனக்கு மக்கள் ஆனதந்தால் நான் 15 ரூபாயெல்லாம் எதிர்பார்க்கல. 3-5 ஆசனங்கள் எனக்கு தந்தால் யுத்தம் முடிஞ்ச பிறகு தந்திருந்தால் அந்த பிரச்சனைகளை சுண்டி சுண்டி என்னால் தீர்க்க முடியும். இது 2012ஆம் ஆண்டு 6 பேருக்கு என்ன பேர் மஹிந்த ராஜபக்சேக்கு எழுதுகிறோம். 50 பேர் கையெழுத்து போட்டு முதல் டக்ளஸ் வேணுந்தா 2வது ஆறுமன் தொண்டமா ரவுஃப் ஹக்கீம்ன்ட்டு சொல்லி இங்கால போகுது. அப்போ அந்த நேரத்தில் அதில் ஒரு பிரமுகர், இது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் ஒரு பிரமுகர், முக்கிய பிரமுகர் இந்த மாநசபை முறைமையை இல்லாமல் பண்ணுறதுக்கு அதில் அதிகாரங்களை குறைக்கிறதுக்கு ஒன்று முயற்சி எடுத்தவர். இப்போ நாங்கள் கையெழுத்து போட்டு இல்லை நீங்கள் இதை கொண்டா நாங்கள் உங்களுக்கு 3-2 தர மாட்டோம் என்று நாங்கள் காட்டினது. அப்போ பேப்பர்காரர் எல்லாம் பத்திரிகையாளர் எல்லாம் இது எங்களுக்கு பார்க்க வேணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நான் அவைகளுக்கு அங்கே காட்டையில். அப்போ நான் என்னென்றால் எனக்கு பலகாரம் தேவையை ஒழிய சிலுசிலுப்பாக இல்லை. இப்போ இதெல்லாம் 10 ஆளுக்கு கொடுத்தா என்ன செய்யணும்? அது இன்னும் குழப்பி அடிப்பினமே ஒழிய. அப்போ நான் சொன்னது எனக்கு பலகாரம் தேவை ஒழிய சிலுசிலுப்பு இல்லையான்னு அரசியல் ரீதியாக அப்படின்னா கன விடயங்களை செய்திருக்கிறோம். இதுங்கிற அப்போ உங்களோட இது முழுமையான இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட 13ஆம் திருத்தத்தில் அது முதல் கட்டம். அது அந்த உருண்டு வார தேருக்களை வாகனத்தை கட்ட வைக்கிற மாதிரி இது அப்படியே இருக்க வேணும். இது பயன்முண்டு நாங்கள் விடக்கூடாது, அப்படியே இருக்க வேணும். இந்த காலகட்டத்தில் சந்திரியா அம்மையார் அன்றைக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், ஒரு பேராசிரியரா, ஒரு ரமேஷ் ராமசாமி என்று சூரியன் FM கொடுக்கல சந்திரிகாவினுடைய தீர்வு திட்டத்தில் எங்கட பங்கு என்னன்றதை சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போ சந்திரிகா அம்மையார் காலகட்டத்தில் நாங்கள் 19 பக்கத்தில் தீர்வு திட்டம் எப்படி இருக்க வேணுமென்று கொடுத்தது. ஒரு அற்புதமான தீர்வு திட்டம், முன்னேற்றகரமான தீர்வு திட்டம். இனி நாங்கள் அதை கனவுல கூட நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டவா. என்னென்ன விஷயம் அதுக்கு இருந்தது கணக்கு. அதில் எனக்கு வியாபாரியாக இப்போ போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. கணக்கு, அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை விட பல மடங்கு முன்னேற்றகரமான திட்டம். அப்போ எனக்கு சந்திரிகா சொல்கிற நம்ம டக்ளஸ் சாமண்டர் சம்பந்தன் சாமண்டர் சொல்ற சாமண்டன் அவரை சொல்ல சம்பந்தன சாம் அன்பா கூப்பிட்றது அங்கால தென்னிலங்கையில் சாமண்டர். அப்போ தனக்கு சாம் ப்ராமிஸ் பண்ணவராம் தாங்கள் அதை ஆதரிப்போம் உண்டு. அப்போ மேடம் நீங்கள் சாமை நீங்கள் நம்ப வேண்டாம், ஆள் சம்பளாக்குற வேலையை தான் செய்யும், ஆள் ஆதரிக்கிற. பிரபாகரன் அவருக்கு சொன்னதான் அவர் செய்வார், பிரபாகரன் முறையை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டேன்னா பயம், உயிர் பயம், அரசியல் பயம். இப்போ பிரபாகரன் இந்த உயிர் பயத்தையும் அரசியல் பயத்தையும் காட்டித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று உருவாக்கினது. அதுக்கு இபிடிபி தான் அதுக்கு பிரதான காரணம். எங்கள் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினது. இல்லை நீங்களே கையை நீங்கள் சுட்டாத்தான் உங்களுக்கு தெரிய மாட்டோம். அதான் நடந்து முடிஞ்ச, நான் என்ன சொன்னானோ அதான் நடந்தது, விளங்குதேன். அப்படி இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு கிடைச்ச பல வாய்ப்புகளை இழந்தது, தட்டி கழிச்சது தமிழ் பக்கமே ஒழிய, தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னவர்கள் ஒழிய வேறு யாரும் அல்ல. இந்த ரணில் கிழிச்சு போட்டோன்னு சொன்னது அந்த இதையா? அதான் என்னென்றா ரணில் கிழிக்க இல்லை, அதில் டாக்டர் ஜெயவர்தனா அரசியல் பண்ணுறான் ஒவ்வொரு ரணிலுக்கு அது விருப்பம் இல்லாமலும் இருந்திருக்கலாம். இப்போ ரணில் என்னென்றால் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்கிறார்.
உங்களுக்கு தெரியும் தென்னிலங்கை அரசியலில் ஆளுங்கட்சி ஒன்றை கொண்டால் எதிர்கட்சி எதிர்க்கிறதும், அந்த எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வரைக்கும் இதான் நடக்கிறது. இப்போ அன்றைக்கு ரணில் எதிர்கட்சி, அப்போ ரணில் அதை எதிர்க்க வேணும். ஆனால் அதுக்கு சாமும் பிரபாகரனும் எதிர்க்கணும் என்றால் அவருக்கு அது ஈஸியாக போச்சு. பிரபாகரனும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை தானே, சாமும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்போ எதிர்கட்சின்ற வகையில் அவர் எதிர்த்தார். அது எரித்தது ஒரு டாக்டர் ஜெயலலிதா சும்மா அது ஒரு அரசியல். அவர் அந்த இனவாதி என்ற அல்ல, அரசியலுக்காண்டி ஒரு பிரபலியத்துக்காண்டி செய்கிறது தானே. அப்போ ரணில் இனவாத ரீதியாக அதை பார்க்க இல்லை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி கொண்டுறது, அப்போ எதிர்கட்சி எதிர்க்க வேணும். அப்போ இங்கே சாமும் பிரபாகரனும் அதுக்கு ஒத்து உதைக்கலை அதுக்கு இலவ பச்சு தானே, ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சு அதான் நடந்தது. இது விளங்காமல் அல்லது ஒரு ஒன்றை மறைக்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் தான். நான் தான் உங்களுக்கு முதல் காட்டினேன், இந்த போலீஸ் அதிகாரம் எல்லாம் விளங்குது தானே, காட்டினேன் தானே உங்களுக்கு காட்டினீங்க. ஓ, அப்போ அதெல்லாம் நாங்கள் அன்றைக்கு பெற்றிருக்க வேணும். அது புறா போனதுக்கு யார் காரணம்? நாங்கள் தான். அப்படின்னா இன்னும் ஒரு கேள்வி உண்டு, கடைசி கேள்வி, இது உங்களுக்கு நேரம் போய் கொண்டிருக்கு. 2009 பிறகு யுத்தம் மௌனிச்ச பிறகு நீங்க இருந்த அரசாங்கத்தோட மிக மிக நெருக்கமா இருந்தீங்க. அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தோட சரியான நெருக்கமா இருந்தீங்க. அப்ப மஹிந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வரும் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களோட நெருக்கமானவங்களோட ஒப்பந்தம் போட்டு தானே தமிழர்களுக்கு மௌனிச்சேண்டல நான் அதெல்லாம் சும்மா அந்த ஏமாத்து கதையில எல்லாம் நான் கதைக்க யுத்தம் முடிவுக்கு வந்தது. அதான் யுத்தம் முடிவு கொண்டு வந்தது 2 கை தட்டினா தான் நூச. அப்ப ரெண்டு பேரும் விரும்பி அதை நிப்பாட்டே இல்லை. 2 பேரும் விரும்பாமல் தான் ஒருத்தர் மோதி அது முடிவுக்கு வந்தது. ஒரு பக்கம் வெண்டாச்சுது. அப்போ மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் கேட்கல, ரணிலும் கேட்டவர். அப்போ அண்டைய சூழலில் தமிழ் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட்டிருந்தால் ரணிலான் வந்திருப்பேன், விளங்குதான். பிரபாகரன் என்ன யோசிச்சான் என்றால், ரணில் வந்தால் அவர் பேச்சுவார்த்தை, சமாதானம், ஜனநாயகம், சர்வதேசம் என்றெல்லாம் கொண்டு தன்னை அரசியல் ரீதியாக இது பண்ணிடுவார். மஹிந்த வந்தால் சண்டித்தனம் காட்டுவார், ஒரு குட்டை போட்டு அடக்கலாம்ட்டு பிரபாகரன் யோசிச்சிருக்கிறார். அது மாறி நடந்துட்டார். மஹிந்த பிரபாகரனுக்கு குட்டை போட்டு இல்லாமல் பண்ணியாச்சு. இதுதான் நடந்தது. அப்போ இதுக்கு நடக்கிறதுக்கு முதல் கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்ட பிறகு, படைகளால் விடுவிக்கப்பட்ட பிறகு நான் இவர்களுக்கு சொல்கிறேன், யாருக்கு, மாவைக்கு, இவங்க கஜேந்திரன்கள் எல்லாருக்கும் தனியாகவும் பொதுவாகவும் கதைக்கிறேன். இப்போ வடக்குக்குள்ள படம் போகிறதுக்கு முயற்சி எடுக்குது. இப்போ கிழக்குக்குள்ள பாதிப்பு குறைவாக இருக்கும். ஏனென்றால் ஒரு நாயை சும்மா விட்டு அடித்தா என்ன செய்யும்? ஓடிடும். மூளைக்கு விட்டு அடித்தா என்ன செய்யும்? திருப்பி. அப்போ கிழக்குல மாநிலத்தில் புலிகளுக்கு ஓடுறதுக்கு இடம் இருந்தபடியினால் அழிவு குறைவாக போச்சு. ஆனால் வடக்கில் ஓடுறதுக்கு இடம் இல்லை தானே, அப்போ அழிவு கூடும். ஆனபடியினால் வாங்க நாங்கள் போய் மஹிந்த ராஜபக்சோட கதைப்போம். நானும் சேர்ந்து உங்களோட வந்தால், அல்ல என்னோட நீங்கள் சேர்ந்து வந்தால் மஹிந்த ராஜபக்சனுடைய மனத்தை மாற்றலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ மாவையெல்லாம் ஓம் தம்பி இவங்களெல்லாம் அப்படின்னு ஓடி ஒழிச்சிட்டாங்க. ஆனால் புலிகள் அழிகிறது அவைகளுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அது உண்மை. தமிழ் தேசிய கூட்டம் நான் மக்கள் நலன்ட்டு நான் பார்க்குறேன். என்னுடைய சகல நடவடிக்கை, என்னோட பலவீனமும் அதுதான். நான் மக்கள் நலன் எல்லாம் பொது நலன் தான் பார்க்குறேன். இப்போ தார்மீக பொறுப்பெடுக்கிறதும் பொது நலனில் இருந்து கொண்டு சொல்றவங்களை விளங்குது. அப்போ அவைகளுக்கு அந்த விருப்பம் இருக்கு. எது அண்ணு எப்போ சாவான் குந்து என்ன தின்ன காலியாக மாட்டாதான் அவை, அதான் உண்மை. அது இந்த இவியலாக இருக்கலாம், இந்த சைக்கிளாக இருக்கலாம், விளங்குதானே. சைக்கிளே தெரியும் தானே. என்ன ஜிஜி பொன்னம்பலம் இந்த மலையாள மக்களுடைய குடியுரிமைக்கு அதெல்லாம் நிறுவனம் இருக்கு. விஷயம் தெரியாம சொல்லி போட்டா எல்லாம் போய் அப்படி இப்படியாண்டு நிரூபிச்சா தான் உடனே பதவியை ராஜினாமா பண்ணு சொன்னவர். இந்த ராஜபக்ச விஜயராஜ ராஜபக்ச உடனே அங்க உள்ளுக்கு அனுப்பி எங்க என்னன்னு சொல்றாரு தகவல் அன்சாருக்கு அனுப்பி எடுத்து காட்டின எங்க பேர் உன்னுடைய கூட்டனர் எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தானி சட்டம் என்ன மலையாள மக்களுடைய பிரஜா உரிமையை இல்லாம பண்ணிடலாம். இந்த பொன்னம்பலம் இந்த பேருங்க பொன்னம்பலம். அப்ப சொன்ன இல்ல நீங்க காட்டினா நான் உடனே நிரூபிச்சா தான் உடனே அவன் தவப்பன்ற கொலை இருக்குதான் நான் இருந்துட்டு கேட்கறது.
அந்த என்ன இந்த பிரச்சனையில் கழுத்துல பிரச்சனையில் அவர் வந்தவர் பார்க்க என்ன வருத்தம் பார்க்க வந்தவர். என்ன நீர் அங்கே போனீர் அவங்கள பற்றி உமக்கு தெரியாத, நாங்களே போகவில்லை, அன்பாக கடிஞ்சு கொண்டு அப்போ ஒவ்வொன்றும் பக்கத்தில் இருக்கிறான். அவன் சின்ன படிக்கணவன் யார் கஜேந்திரன் சொல்ல விளங்குறேன் கேட்ட கேட்குற, நாங்களே எங்களுக்கு போக தெரியாத என்எஸ்ஐ விசர்வேலை பார்த்துட்டீரன்ட்டு எனக்கு திட்டுற. அன்பாகத்தான் அவள் வழக்கு பேச கேட்டது, என்னுடைய நண்பரை தாக்கினபடியா தான் வழக்கு பேச மாட்டேன்னு சொன்னது. அப்புறம் குமாரண்யோட கொலை, குமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் குமார் பொன்னம்பலத்தினுடைய தகப்பன் குமார் பொன்னம்பலம் அவற்றை கொலை. அப்போ நான் கேட்கிறது, ஏன் நீதிமன்றம் போகவில்லை? எடுத்ததுக்கெல்லாம் நீதிமன்றம் ஒன்றியல், சர்வதேசம் ஒன்றியல், ஏன் இதுக்கு நீங்கள் போகவில்லை? உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம் போனால் விசாரணை வந்தால் உங்களோட தகப்பனை யார் கொண்டு தெரிய வரும். அப்போ உங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது. இதுதான் இந்த விசயகலாவும் செய்கிறார். விசயகலாவுக்கு தெரியும் தன் புருஷன் யார் என்ற அவருக்கு மேலே சம்பந்தம் இருக்குது, யார் கொண்டு தெரியும். என்ன பேர் பெண்ணனுக்கும் சம்பந்தம் இருக்கு, விளங்குது, யார் கொண்டு தெரியும். இபிடிபி என்ற இலவு தானே, இபிடிபி அப்பாவி, இபிடிபி கருத்தாலும் சந்திக்கும் போலே விளங்குதுதான். அப்போ அதால் எங்களை தலையில் போட்டேன். அவன் உள்ளுக்கு பிடிப்பட்டவன் இன்னும் இருக்கிறான். அவன் என்ன பிடிப்பட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனே சொல்கிறான், தான் ஏன் கொண்டது, என்னத்துக்காண்டி கொண்டது, தனக்கு யார் சொன்னது கொள்ள சொல்லி எல்லாம் அவன் வெளிப்படையாக சொல்கிறான். அப்புறம் அதுக்கு பிறகும் இபிடிபி என்ற போய் ஏன் புலி என்று நேர சொன்னால், உண்மையை சொன்னால் தங்களால் உயிர் வாழ முடியாத ஒரு பயம் விசயகலாவுக்கு, அரசியல் பண்ண முடியாத இன்னொரு பயம், வேற வியாபாரம் செய்ய முடியாது. அவன் உள்ளுக்கு இருக்கிறானே உயிரோட. ஒரு என்ன சாட்சி என்று சொல்றது இல்லை, இன்னொரு பேர் ஒன்று இருக்கு, பாலஞ்சாட்சியா ஒன்று இருக்கிறான். அப்ப நீங்க சொல்றீங்க இபிடிபி வந்து சகோதர படுகொலையோ இல்லாட்டியதோ செய்ய இல்லை. அதாவது என்னென்றால் இபிடிபி மேல சுமத்தப்பட்ட பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை. அரசியல் சொல்லுக்கல என்ன சொல்ல வரேன்றால், சிலதுகள் வந்து தனிநபற்ற பிரச்சனையை ஒழிய எந்த கட்சியிலும் எந்த இயக்கத்திலையும் முதல் இருக்கிறது. விடுதலை புலிகளும் தனி சகோதர படுகொலை இருக்குது. இது சகோதர படுகொலையை நான் சொல்ல இல்லை, பொதுவாக சொல்றேன். இபிடிபி மேல பல பண்டைக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஊடகம் என்று சொன்னால் என்ன, இந்த பாருங்க, இந்த வடமராட்சி, இந்த ஜால் ஊடக என்ன ஜால் வடமராட்சி ஊடக இல்லை, இவியல் என்னத்துக்கு போராட்டம் நடத்தின என்ன தரப்பு ஊடகவியலாளர் சூனா ராமச்சந்திரன் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரல் என்றதான் அவையோட போராட்டம். அதுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அதுல சுவாசலிங்கம் வந்து என்ன சொல்றார், இபிடிபி பதில் சொல்லணும் இல்லை, ஏதாவது காரணத்தை வச்சு கூட சொல்லுவாங்களா? அரசியல் உள்நோக்கம், சுயலாப அரசியல், வேற என்ன இருக்குது? சில இதில் கேள்விப்பட்ட நாங்கள் சில ஊடக இதுகளை கதைக்கும் போது டக்ளஸ் தேவானந்த ஐயாவோட பேரை பயன்படுத்தி நிறைய பேர் சிலது செய்திருக்கிறாங்க. இல்லை, இப்போ நான் இப்படி சொல்லுவேன் என்னென்றால், அரச படைகள் அப்போ ஆரம்பத்தில் சொல்ல வழிக்கு நான் விடுபட்டு போச்சு. அரச படைகளுக்கு நான் அரசியல் ரீதியாக வாழறது விருப்பம் இல்லை. அவைகளுக்கு இந்த மற்ற குரூப்புகள் இருக்குத்தானே, அது மாதிரி பயன்படுத்தத்தான் என்ன யோசிச்சவன். ஆனால் அதுக்கு நான் திமிரி கொண்டு நான் வந்துட்டேன். விளங்குதான், என்னுடைய இது வேறு தானே, என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல்கள் எல்லாம் வேறு தானே. நான் அவைகளுக்கு அதான் இப்போ என்னென்னா முதல் சந்திரகாந்த் 97ஆம் ஆண்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஜிஎன்பியால் ஆட்சி அமைக்க முடியல. இப்போ நாங்கள் டிங்கிரி பாண்டாட்ட சொன்னோம், நீங்கள் ஆட்சி அமைக்க முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு முன்னுரிமை, அல்லது நாங்களாம் சுதந்திரமாக எடுப்போம். பிறகு நான் வீட்டை வரைக்கும் ஒரு 6-7 மணி போல் எனக்கு சந்திரிகாட்ட இருந்து போல் சந்திக்க வேணும் வேண்டும். சரி சந்திப்போம், உங்களோட இடத்துலையும் வேண்டாம் எங்கள் இடத்துலையும் வேண்டாம், பொது இடம் உண்டு. அப்புறம் வந்து 12 மணிக்கு அதுக்கு சாட்சியாக இருந்தார்கள். இப்போ கிட்டடிலாம் சேர்த்து தராக்கி என்று சிவராம் அவர் பின்னால் இருந்து அவருக்கு சாட்சி அவர் இல்லை. பிறகு விக்டர் ஐவன் என்று சொல்லி ராவையா பற்றி அவரும் இப்போ கிட்டடிலாம் சேர்த்தது, இவெல்லாம் சாட்சி. மற்றது என்ன கூட்டி கொண்டு போன 2 பேர் திருமதி திசாநாயக்காண்டு அவையெல்லாம் முறந்து போச்சுன்னா இப்போ சந்திரிகா நானும் மட்டும்தான் இப்போ இருக்கிறோம். இப்போ நட்பு இருக்கா சந்திரிகா அவங்களோட கண்டு தானே இப்போ சந்திக்கணும்னு யோசிக்க இந்த முறை போய் சிலவில் சந்திக்கலாம். அப்போ அவ வர டக்ளஸ்
நான் உங்களை எல்லாம் ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன் நல்ல மாதிரி கொஞ்சம் மேடம் நீங்கள் உள்ளுக்கு வரைக்கே பொய்யோட வாரியல் எது கேள்விப்பட்டா தேர்தல் பிரச்சாரம் என்ன டக்ளஸ் சிவானந்தா பிரேமதாசாங்களுடைய குண்டற்படையாக பிரேமதாசாட்ட இந்த ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு தண்ணியும் தாயும் கொள்றதுக்கு முன்னால தெரியுது என்று விக்டர் ஐவன் எதிரொலியினது ராவிய பத்திரிகையில் மற்றது என்ன அத்தன்ற பத்திரிகையில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பத்திரிகையில் எல்லாம் இப்படியெல்லாம் மொழியினவை அப்போ நீங்கள் இதில் இப்படி சொல்லி கொண்டு வாரிகளேன் தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அரசியலண்டா தெரியாத அப்படி இப்படின்ட்டு அவள் சொல்லி கொண்டு வந்தவ தங்களுக்கு ஆதரவு தர சொல்லி அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர தயார் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேணும் நீங்கள் யுத்தத்தை நிறுத்துறேன்னா பிரபாகரனோடான் பேச வேணும் அரசியல் தீர்வுன்னு சொன்னால் எல்லாரோட அது பிரபாகரன் இபிடிபி எல்லாரோடையும் சேர்ந்தான் அரசியல் தீர்வுக்கு போகலாமே ஒழிய தனியாக பிரபாகரனோடையோ அல்லது இந்த இங்கே பார்லிமெண்ட்ல இருக்கிற கட்சிகளோட மாத்திரம் அல்ல ஆனால் யுத்தம் பண்ணால் நீங்கள் இப்போ பிரபாகரனோடான் கதைக்க வேணும் என்று சொல்லி அப்படி கதைகள் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்டேன் கேட்க வந்து மஹிந்திர காலத்துல சரி அப்ப நான் அந்த நேரம் இவர்கிட்ட சொன்னால் வாங்க போய் கதைப்போம் இவள் வாரத்துக்கு தயாராக இல்லை விளங்குதான் அதுக்கு முதல் பிரபாகரன் தனக்கே சூன்யம் செய்தது அது ரணில் வந்தால் அவர் சர்வதேசியம் பேச்சுவார்த்தை ஜனநாயகம் அது என்றெல்லாம் சொல்லி தங்களை அரசியல் ரீதியாக இது பண்ணி போடுவார் மாய்ந்த வந்தால் சண்டித்தனம் காட்டுவார் ஒரு குட்டை போட்டு இருத்தி விடலாமட்டான் பிரபாகரன் ஜோதிச்சிருக்கிறான் அது நடந்தது மாறி நடந்துட்டு சரி 2009க்கு பிறகு யுத்தம் முடிவடைஞ்சு சரி நீங்க சொல்ற மௌனிச்ச நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க யுத்தம் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல மௌனிச்சது என்றா என்ன அதாவது மௌனிச்சது என்றால் இப்போ நான் சாப்பாடு இருக்குது நான் சாப்பிடாம இருக்கிறேன் என்றால் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் இது ஒன்று சொல்லலாம் சாப்பாடு இல்லாமல் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் சாப்பாடே இல்லை பட்டு என்ன எனக்கு சாப்பாடு கிடைக்க இல்லை நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்டா இது மௌனிச்சேன்டா இல்லை அதெல்லாம் சும்மா தங்களுக்கு தாங்களே ஏமாத்துறதுக்கான பயன்படுத்தப்பட்டதான் இந்த மௌனிச்சேன் அது அப்படி அல்ல யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது மஹிந்த ராஜபக்ச இலங்கை அரசாங்கம் பண்ணிட்டது சரி அப்ப அப்படியே வச்சுக்கணும் அதுக்கு பிறகு அப்படி இல்ல சரி அதுதான் ரெண்டு வச்சுக்கணும் அதான் அப்ப அந்த நேரம் நீங்க மஹிந்த தரப்போட மிக மிக நெருக்கமா இருந்தீங்க அப்ப மஹிந்த ஒரு விஷயம் சொல்றேன் 13+13 நான் 13 தாண்டி 13+ தருவன் இப்படி தன்னோட இருந்த தமிழ் பரப்பில் இருந்து நிறைய பேரோட கதைச்சேன் அப்ப உங்களோடையும் கதைச்சு தான் இருப்பேன் அப்படி மஹிந்த போட்ட திட்டத்தை ஏன் கொண்டு வரையில அப்ப நீங்க கூட தான் இருந்தீங்க எத்தனை சொல்லுங்க 10 15 5 3 எத்தனை நாடாளுமன்றம் ஒன்றுதான் அல்ல 2 விளங்க என்னென்றால் தம்பி பார்லிமெண்ட்ல இந்த நம்ப கேம் அதான் தீர்மானிக்கிறப்ப சந்திரகேன் எங்கிட்ட வந்து கதைச்சவ திட்டிக் கொண்டு திரிஞ்சுட்டு என்ன அவாக்கு தேவைப்பட்டது எங்கட ஆதரவோட ஆட்சியை கொண்டு போகலாம் என்று அவாக்கு 113 இருந்தது அது எந்த நேரம் சருகலாம் நாங்கள் போகாமல் இருந்திருந்தால் தொண்டமானம் போயிருக்க மாட்டேன் சொல்ற விளங்குதுதான் அதுபோல பார்லிமெண்ட் வந்து ஒரு நம்ப கேம் அப்ப எனக்கு 3லேருந்து ஒரு 5 ஆசனங்கள் கிடைக்குமா இருந்தால் நான் இன்றைக்கும் சொல்றேன் சுண்டி என்னால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் நாங்கள் செய்திருக்கிறோம் அதை உங்களுக்கு காட்டணும் அரசியல் ரீதியாக என்ன செய்திருக்கிறோம் 3 ஆனாக்களை நாங்கள் முன் வச்சினாங்க முதலாவதான மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு 2ஆவதான மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு 3ஆவதான மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது அரசியல் தீர்வுன்ற என்ன எல்லாரும் பயன்முண்டை பற்றி தான் இன்றைய கதைக்கணும் அதே இன்றைய கிடைக்குமான்றது கேள்விக்குறி இந்த அரசாங்கத்தில் சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா அது கேள்விக்குறி அதான் சொன்ன கேள்விக்குறி என்று அதன் முன்னே காலையில் ஒரு பத்திரிகையை பார்த்தால் விளம்புரி என்று நினைக்கிறேன் இந்த புதிய ஆட்சியாளர் நீதியரசர் என்ன பேரும் கர்சன நாணயக்காரர் என்ன சொல்றார் சர்வதேச விசாரணை என்றதுக்கே இடம் இல்லை தேர்தல் என்ன சொல்லி வந்தவ எங்கட மக்கள் தமிழ் மக்கள் விரும்பி வாக்களிச்ச என்னத்துக்காண்டி இது உண்டு அப்படி கணக்கு இருக்கு சொல்ற விளங்குது மக்கள் அதை உணர வேணும் இபிடிபியை பொறுத்த ஏனென்றால் இபிடிபியுடைய தேவை என்ன இப்போ அங்கேயனோடையோ அல்ல விசயகலாவோடையோ அல்ல இங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகரனோடையோ அல்லது இதன்றதுக்கு என்ன பேர் இளங்குமரனோடையோ மற்றவருக்கு என்ன பேர் ஊசி ராஜீவனோடையோ
வேற அந்த டாக்டர் நல்ல மனுஷன், எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் தெரியும். அப்ப இவியலால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. ஏனென்றால் அவியல் தேசிய கட்சிகளுடைய நலன்களை, அந்த கொள்கைகளை, அந்த வேலை திட்டங்களை தான் அவையால கொண்டு போக முடியும். ஆனா நாங்கள் அப்படி இல்லை. EPDP தேசிய கட்சிகளோட சேர்ந்து வேலை செய்யலாம், இணங்கி வேலை செய்தாலும் EPDP-னுடைய அஜெண்டான்றது வேற. மத்தியில ஊட்டாச்சு, மாநிலத்தில் சுயாச்சு. நான் இதை சொல்லிக்கல. அன்றைக்கு JVP கூட என்ன சொன்னவன், டக்ளஸ் என்றா தாங்கள் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கறது தயாரண்டு. அன்றைக்கு தென்னிலங்கையில அதெல்லாம் இருக்குது. என்னுடைய தேசிய நல்லிணக்கம் வந்து அந்த அளவுக்கு பலமா இருக்குது. தேசிய நல்லிணக்கத்தை கூடாதான் பிரச்சனை தீர்க்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி வந்தோம். என்ன தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் வச்சது. பிரபாகரன் பார்த்தானே என்ன, இது எங்கேயோ போகுது, தன்னுடைய இருப்புக்கு ஆட்டம் காண போகுதுன்று தான் என்ன கொள்றதுக்கு ஒரு பக்கத்தால முயற்சி, இன்னொரு பக்கத்தால சேறு பூசுற முயற்சி, இன்னொரு பக்கத்தால சேர்ந்து வேலை செய்வோம்ன்ற முயற்சியை காட்டுறது. நான் பாம்பின்கால் பாம்பறியும் என்ற வகையில் எனக்கு தெரியும் தான் என்ன நடக்க போகுது. இப்போ இன்றைக்கு யார் சொன்னது, இன்றைக்கு என்னென்று மௌனிச்சது? நான் அன்றைக்கு சொன்னதை கேட்டிருந்தால் பிரபாகரன் கூட உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது, இன்னொரு பக்கம் நல்லா இருக்கணும்ன்றது இன்னொரு பக்கம். எது அன்றைக்கு சுக்காஸ் என்று சொல்லி ஒரு இந்த சைக்கிள் சின்னத்தினுடைய ஒரு வக்கீல் ஒரு ஆள் கொழும்புல போய் என்ன வெளிநாட்டில் போய் பேசியிருக்கிறார். என்ன இந்த போராட்டத்தால் தானே இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள், தான் வக்கீலா போனெல்லாம் அது என்ன அர்த்தத்தில் இருந்தால் சொல்லிச்சோ தெரிய இல்லை, விளங்குதான். அப்போ இவியல் எல்லாம் வந்து அந்த கட்சியில் வக்கீல் மேர் கூட. இந்த தமிழ் வக்கீல் மேர் மக்களுக்கு உதவுறதை விட்டுட்டு வழக்கு பேசுறேன்னு சொல்லி போட்டு காசு கொடுக்காட்டு அவட தோட்டம் பிடுங்கிறது, காப்பு எடுக்கிறது, அவட ஐடென்டி கார்டு எடுக்கிறது, பேசுறது படிக்கிறது வேற, முடிக்கிறது சிவன் கோவில். இதானே வேற மக்கள் சேவை. நான் சொல்ற விளங்குதா? எல்லாம் இந்த பெரும்பான்மையான தமிழ் வக்கீல் மேர் என்ன செய்யணும், காசு பிடிக்கணும். ஆனால் சில நியாயமான வக்கீல் மேரும் இருக்கணும், அதையும் நான் சொல்ல வேணும். நியாயமான வக்கீல் மேரும் இருக்கணும். இந்த இதுகள் பேசுறாங்க இருக்கிறான் தான். இந்த என்ன தேசியம் என்ன எனக்கு வாயில வருது, என்ன சொல்லக்கூடாது. இந்த தேசியம் பேசுற தேசியம் என்று சொல்றாங்க இருக்கிறான் தான். ஏதாச்சும் போய்த்தானே என்னுடைய தேசியம் அவையோட தேசியம் விளங்குதுதான். அவைகள் வந்து பிரச்சனைகளை தீரா பிரச்சனையா வச்சிருக்கிறதா அவையோட தேசியம். என்னுடைய தேசியம் வந்து பிரச்சனைகளை தீர்ற வகையில் அணுகிறது. அடுத்த கட்ட நகர்வு என்ன உங்களோட கட்சின்னு இப்ப நீங்க போய்கொண்டிருக்குது. இப்ப இல்ல அதான் இப்ப ஒரு திட்டம் கொண்டு வச்சுக்கொண்டு தானே போய்கொண்டிருப்பீங்க. அன்றைக்கும் திட்டம் வச்சு கொண்டு இருந்தோம்னா போய்கொண்டு நான் ஒரு தேர்தல் வந்தால் அடுத்த முறை தேர்தலில் நான் போட்டி போடுறதா யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். போட்டி போட்டால் எப்படியும் நான் ஒரு குறைஞ்ச 3வது எடுப்பேன் என்று நம்புறேன். அந்த நம்பிக்கையோட என்னோட வேலைகளை நகர்த்துறேன். நான் தேர்தலில் நிற்கிறேன் என்னுடைய சுயநலத்துக்காக இல்லை, மக்கள் நலன். எனக்கு ஒரு அரசியல் பலன் தேவை. அன்றைக்கு நாங்கள் ஆயுதம் தூக்கினது ஆயுத போராட்டத்துக்கு கூடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று நாங்கள் நம்பி விளக்கிட்டது. அது ஒரு கட்டத்துக்கு பிறகு அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு என்ன சகோதர படுகொலைகள், இயக்கங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், வன்முறை கொலைகளுக்குள்ளால் தீர்க்க முற்படைக்காது அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு. அப்போ அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. அது ஒரு பொன்னான வாய்ப்பாக ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் துரவஸ்தவசமாக தமிழ் தரப்புல சுயலாபங்களுக்காண்டி அதை கோட்டை விட்டுட்டீங்க. நான் என்னுடைய நம்பிக்கையைத்தான் சொல்றேன், வெளிப்படையாத்தான் சொல்றேன். நான் இது சம்பந்தமா யாரோடையும் விவாதிக்கிறதுக்கும் தயார் இல்லதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குத்தானே கொள்கை. இப்ப அதுல உங்களோட கொள்கை நீங்க சொல்றீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று இருக்குன்றது வேறு. ஒவ்வொருவரும் தாங்கள் சரி என்று சொன்னார், எது சரி எது பிள்ளைன்றது ஒரு விவாதம் அடைக்க வரலாம் தானே. இன்றைக்கே அவையில் தனித்தனியே இருக்கணும், அவையோட கொள்கை எல்லாம் உண்டென்றால் ஏன் கூட்டுக்கு போயினோம் என்றது கூட்டு வாக்கள் அபரிக்கிறது. மக்கள் இல்லை, உங்களோட கட்சியும் கூட்டு கூப்பிடுறாங்க. விருப்பம் இல்லை என்று அது நோக்கம் பெறுறது தானே. அவையில நோக்கம் பெறு, எனக்கு அந்த நோக்கத்துல விருப்பம் இல்லை. அவையில் எல்லாம் கூடுறதும் பிரிகிறதும் வாக்களை அபகரிக்கிறதா, வெல்றது தோக்குறது எல்லாம் அவையில் கூடுறது பிரிகிறது. அவையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களுக்கு தனித்தனி அடையாளங்களோடு இருக்கிறான், தனித்தனி கொள்கைகள், தனித்தனி கட்சிகள் என்றால் அவை தனித்தனியா போட்டி போட்டு வண்டு வந்த பிறகு கூட்டாச்சேருங்க, அதான் சரியானதா இருக்கும். அதுக்கு நான் தயார். நான் சொல்ற விளங்குதுதான்.
இன்றைக்கு எத்தனை கட்சிகள் இருக்கு? இப்போ இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டம் கன கட்சிகளாக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்தது. அது தமிழர் விடுதலை கூட்டணியாக போச்சுது. பிறகு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று போச்சுது. பிறகு தமிழரசு கட்சி என்ற வேறையாக போச்சுது. அப்புறம் இங்கால இபிஆர் டெலோ புளட் எல்லாம் அப்படி எல்லாம் போச்சுது. அதை விட பூச்சி கட்சி என்று சொல்லியும் அதுக்கு ஒரு கட்சி ஒன்று இருக்குது. அப்படியெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு நமக்கு. சரி, இப்போ நான் ஒரு தைரியத்தோட துணிச்சலத்தான் சொல்றேன். சரி, அப்போ உங்களுக்கு பிறகு இந்த கட்சி என்ன ஆகும்? இது ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. என்ன முகம் தெரிஞ்ச ஒரு, அதாவது இந்த கட்சியை தாங்கி கொண்டு வர தூணா அவங்கள தான் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகுண்டு பார்த்தால் பேர் சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தரும் இல்லை. அதாவது இருக்கிறாங்க செயல் தர மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கு தோழர் பத்மநாபா செத்த பிறகு இபிஆர் சேர்ந்து போனாலும் இன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ற சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரியுமோ? நான் பார்க்கறது இவரான் தலைவர் என்று தெரியுமோ? இல்லை. அல்லது புறம் இன்றைக்கு அங்கால இவியல் இன்னும் வேறு சின்ன சின்ன அதில் இருந்து அப்படி கிளவிட்ட கட்சிகள் எல்லாம் அப்படி இருக்கிறோம். அப்போ அன்றைக்கு அதெல்லாம் தெரியாதா? டெலோ எடுத்துக்கொள்வோமே. அப்போ ஸ்ரீசபாடன் செத்த பிறகு செல்வன் தான் இதண்டு யாரும் அண்டை சொன்னவையில இல்லை. இல்லை பிரபாரன் சாகாவரம் கொண்டவன் அல்லது அதுக்கு பிறகு ஆரண்டு இன்றைக்கு அதே மேலே இதாக சரி போச்சு தானே. கொஞ்சம் இப்போ வெளிநாட்டிலேயே பல இருக்குது. மௌனிச்சபடினா பல பேர் அங்கே இருக்கணும், இங்கே கூட பல பேர் இருக்கணும். சரிபிள்ளைன்றது வேறு, தாங்களான ஒருவன் சொல்லி கொண்டு நிற்கணும். அது மாதிரி நாளைக்கு நான் இல்லை என்று சொன்னால் இல்லை நான் மௌனிச்சு போனால் நான் ஓய்வு பெற்றால் வேறு இத்தனை பேர் இருக்கணும். அது வருவினம் கட்சியை நிலைநிறுத்துறதுக்கான இதெல்லாம் தானே அது. சரி, இப்போ மாகாண சபை தேர்தலில் போட்டிடுற எண்ணங்கள் இருக்கா? வந்தால் எந்த தேர்தல் நாங்களே முதல் சொல்கிறோம். 90ஆம் ஆண்டுலேருந்து என்ன சொல்கிறோம்? தேர்தல் அரசியல் கூடாதான் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கலாம். பிரபான் இல்லை அது சாத்தியம் இல்லை துரோகத்தனம் என்று சொன்னது. இன்றைக்கு அவையில் அதுக்கு வந்துட்டினவே. 94ஆம் ஆண்டு பிரபான் என்ன சொன்னது? 94ஆம் ஆண்டு தேர்தலில் யாராவது போட்டி போட்டால் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுகணும் என்று சொன்னான், செய்தான். நான் அதுக்கு அசரே இல்லை. இப்போ 2004ஆம் ஆண்டு என் மேலே இபிடிபி மேலே என் மேலே இருக்கக்கூடிய பயம் காரணமாக டிஎன்ஏ என்று வந்தது. 22 பேர் கள்ள ஓட்டுகள் போட்டு 22 பேர். என் ஸ்ரீதரன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே என்ன மிளந்திருக்கிறார், திருவாய் மிளந்திருக்கிறார். தன்னுடைய பேட்டியில் தானே 75-76 கள்ளவாக்கு போட்டெல்லாம் சொல்றார். அவரே சொல்றார். பாலன் சாட்சியா இருக்கிறாரா? அவர் சரியா விளையாண்டது வேறு. அப்ப கள்ள வாக்கெல்லாம் போட்டு பார்த்துச்சுன்னா என்ன கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏதோ வகையில் ஒன்று வந்துட்டுது. அப்ப தேர்தலை கூடாதான் எங்கிற பிரச்சனைலாம் தீர்க்கலாம். அது மாகாண சபையா இருக்கலாம், உள்ளூராட்சியா இருக்கலாம், அல்லது நாடாளுமன்றமா இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம். ஜனாதிபதியை பற்றி எனக்கு யாருக்கும் ஆதரவு அளிக்கிற வழியோ இல்லை, நான் கலந்து கொள்ள போறது இல்லை. மற்ற இதையும் நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. என்ன இதுக்குள்ள போதுண்டோ பிரஜாசக்தியும் நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. மற்றபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் எங்கட கட்சி போட்டி போடும் கட்டாயம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் எங்கட கட்சி சரியான ஆளுக்கு ஆதரவு அளிக்கும். அப்போ எனக்கு இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்ற பெருசாக இல்லை. எங்க ஆட்சியில் இருக்கிற ஆட்களோடு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேணும். சிலவோட நாளைக்கு அனுபவம் கூட திரும்பி வரலாம். அப்போ இன்னொரு தேர்தல் வந்த எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆட்சியில் இருக்கிற ஆக்களோட நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேணும்னா ஆட்சியில் இருக்கிற ஆக்களோட இந்த அரசாங்கத்திலையும் அணுகி போக தயாரிங்களா? இன்றைக்கு எனக்கு 1 மில்லியன் அணுகிறதுக்கு அவையில் இங்கே வடக்கில் 5 பேரையும் கிழக்கில் 3 பேரையும் எங்கட மக்கள் கொடுத்திருக்கணும். அப்போ அவையல் இதுவரை என்ன செய்திருக்கணும், அவைகளால் என்ன செய்ய முடியும்ன்றது மக்கள் விரைவில் உணர்வீனம். அரசாங்கம் பொய்ய புழுவை சொன்னாலும், அரசாங்கம் பொய்ய புழுவை சொல்லி ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே பிரமிச்சு போய்வீர். அதுக்கு நாங்கள் கொஞ்சம் அவைகளுக்கு அவகாசம் கொடுக்க வேணும்னு யோசிக்கிறேன். யாருக்கு? அரசாங்கத்துக்கு அவகாசம் கொடுக்க வேணும். ஆனால் அந்த கட்சியில் போட்டி போட்டு வந்த வடக்கில் 5 கிழக்கில் 3 தான் பதில் சொல்ல வேணும். அவையிலான பொறுப்பு இல்லை. 1.5 வருஷம் முடிஞ்சு போகுது. அப்போ அவையிலான மக்களுக்கு பதில் சொல்ல வேணும்.
சொல்ல விளங்க அபிவிருத்தியா இருக்கலாம், என்னவையும் இருக்கலாம், அவையெல்லாம் சொல்லுவார். ஆனா அவையால சாத்தியம் இல்லை. எனக்கு தெரியும் தானே, நான் இந்த இதுக்குள்ள எல்லாம் இருந்து வந்தனான் தானே. அப்ப இபிடிபிக்குரிய தேவை இருக்குது. இபிடிபி 10ஓட 11ஆக இருக்க விருப்பம் இல்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதுதான். அப்படிதான் கணக்கில் இப்போ இந்த இன்றைக்கு இங்க இந்த அந்த கட்டிடத்துக்கு என்ன பேர்? இந்திய கலாச்சாரம். யார் கொண்டு இந்திய கலாச்சாரம் உண்டு. அது எங்களுக்கு நாங்கள் கட்டெடுத்தது. நாங்கள் இப்போ 2010ஆம் ஆண்டு இன்னொரு ஆள் உரிமை கோருது. அப்படி யாரும் இல்லை, அப்படி இல்லை. அது வெளிப்படையாக நான் அதுக்கு சேலஞ்ச் பண்ணத எம்பசிக்காரரை கூப்பிடுங்க பார்ப்போம், சொல்லட்டும் பார்ப்போம். எனக்கு முன்னால டக்ளஸ் தேவானந்தா தான் எனக்கு பின்னணி. 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சோட டெல்லிக்கு போயிருக்க நாங்கள் வச்ச ப்ரொபோசல். அது அன்றைக்கு இருந்த MK நாராயணன் அவர் அந்த இதாக இருந்த கடைசி எங்க ஆலோசகராக இருந்த அந்த அண்டை அரசு மற்ற வேறு அந்த அன்றைக்கு சிதம்பரம் இங்கே வந்த இடத்துல அவரே சொல்லிட்டு போறாரு. அதுக்கு 50,000 வீட்டு திட்டம் கொண்டு வந்தது டக்ளஸ் தேவானந்தா தான், வேற யாரும் இல்லை. பல அந்த அறிவியல் நகர், எந்த அறிவியல் நகர்? இந்த அறிவியல் நகர் என்ன நடந்தது? இங்க புட்டு கந்தசாமி என்று சொல்லி பேராசிரியர் கந்தசாமி என்று இருந்தவர். அப்ப இந்த என்ன வசந்தி அரசர் என்ன அவையில டீன் ஒரு 8 பேர் 8-9 பேர் என்ன சந்திச்ச கொழும்புல. புட்டு கந்தசாமி பேராசிரியர் கந்தசாமி என்ன சொன்னார்? நீங்கள் எங்களுக்கு இந்த அறிவியல் நகரை எடுத்து தந்தால் யாழ் பல்கலைக்கழகம் உங்களுக்கு பின்னால் நிற்குமென்றார். நான் சொன்னேன், பேராசிரியர் அவர் பின்னால் நிற்கணுமா முன்னால் நிற்கணுமான்ற பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எனக்குன்ட்டு ஒரு கடமை பொறுப்பு இருக்கு, நான் அதை பெற்று தருவேன்ட்டு. அது பெற்றுக் கொடுத்தது. மஹிந்த ராஜபக்ச இந்த கூட்டத்தில் பேசுறார், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கேட்கிறார், நாங்கள் இதை அவருக்கு கொடுக்குறோம். அவர் இன்னும் மூட்டை கணக்கில் கோரிக்கையில வச்சிருக்கிறார். அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல மட்டும், அவர் கலைச்சி போக மட்டும் நாங்கள் கேட்கிறத கொடுத்து கொண்டிருப்போம். அப்ப எனக்கு மக்கள் வாக்குகளை தந்தாத்தானே நான் அதுகளெல்லாம் செய்யலாம். ஒரு அமைச்சராக இருந்தவொன்னு மாத்திரம் செய்ய முடியாது. இல்லை பார்லிமெண்ட்ல நம்பர் கேம். நான் ஒன்றை சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற கூட வாக்குள்ளாக்கள் போய் சொல்லினோம். இல்லை, அது அவற்ற கருத்து இல்லை, மக்களோட கருத்து, தங்களோட கருத்து தான் மக்களோட கருத்துன்னு சொல்லிக்கணும். எது மக்களோட கருத்து? பிரச்சனைகளை தீரா பிரச்சனையா வச்சிருக்கிறது. உசுப்பேத்துற அரசியலுக்கு பிரச்சனை தீராமல் இருந்தால் தான் அதில் உசுப்பேத்தி வாக்களை அபகரித்து கொள்ளலாம். இதுவரை என்ன ஆக்கப்பூர்வமாக செய்திருக்கணும்? ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பேன். அதாவது போராட்ட வரலாறு, போராளி இயக்கங்களோடு இருந்த தொடர்புகள், அரசியல் பயணம், உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, மக்களுடைய நிலைப்பாடு எப்படி முன்னேறது, நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டிருப்பீங்க. உண்மையிலேயே நன்றி. ஒரு போராளி, ஒரு அரசியல்வாதியை சந்திச்சதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி.